Okay. So this topic is going to be done by in Tamil. The topic we are going to do in Tamil. Then நாங்க தமிழ்ல தான் செய்ய போறோம். சம்பிகா, ஸோ இந்த டாபிக் வந்து ஒரு மிகவுமே முக்கியமான ஒரு டாபிக். என்ன வந்து 2-3 லாங்குவேஜ்ல கதைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ நாங்க டிசைட் பண்ணியிருக்கிறோம் வந்து என்னுடைய ப்ரோக்ராம் மீடியம் to mention the medium, either Tamil medium or Sinhala medium, English medium. Then we are like same program we will do in another medium also in future. Same medium we'll do it in other medium also. இப்போதைக்கு நாங்க இதுல இன்றைக்கு நாங்க பண்ண போறோம் வந்து இதை வந்து நாங்க வந்து தமிழ் மீடியத்துல. ஓகே தானே? அப்ப இது ஜஸ்ட் நாங்க ட்ரை பண்ணுவோம் ஒரு ஒரு 8 o'clock முடிக்கிறதுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு இப்ப பிஸி கூட ரெடியில படிக்கிறதுக்கு. வில் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். கேள்விகள் இருந்தால் நாங்க 8:30 வரைக்கும் போவோம். பட் இதுல யாராவது கேள்விகள் கேட்டா நீங்களும் நல்ல இன்ட்ரெஸ்டா அதை கொஞ்சம் கேட்டுக்கொண்டிருங்க. ஏன்னு சொன்னா வந்து நீங்க தெரியணும், நீங்க தெரியணும் வந்து இதுல உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள், அவங்களுக்கு ஏற்பட்ட உடல் நோய்கள், இதெல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல போறது வந்து ஹெல்த் சைக்காலஜி அப்படின்னு என்னன்னு சொல்லி. அப்ப ஹெல்த் சைக்காலஜி அப்படின்னு சொன்னா நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் வந்து, அதாவது நோய்கள் சம்பந்தமான அல்லது உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான உளவியல் விஷயங்களை நாங்க படிக்கிற ஒரு ஒரு தனி ஸ்ட்ரீம் ஒன்று தான் இந்த ஹெல்த் சைக்காலஜி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமான ஆட்களுக்கு வந்து இன்றைக்கு நோய்கள் அதிகரிச்சு கொண்டு போகும். அவங்களுக்கான இறப்புக்கு கூட காரணம் தெரியுது இல்லை, ஏன் அவங்க இறந்து போறாங்க. டாக்டர்ஸ் மிக இலகுவாக ஹார்ட் அட்டாக் அப்படின்னு எழுதிடுவாங்க. ஆனா ஏன் இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, இவர் என்ன மாதிரியான உணவு பழக்கங்கள் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்றது கூட இன்றைக்கு ஒருத்தருக்கும் நேரம் இல்லாம இருக்கு. முதலாவது விஷயம். அடுத்தது, நாங்க ஒரு காலத்துல பார்த்திருக்கிறோம் மனிதர்கள் வந்து நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறான். நீங்க அப்ப சாரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆகவே நாங்க ஒரு காலத்துல நாங்க வாழ்ந்தோம். அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 102 வயது 110 வயது வரைக்கும் எல்லாம் ஆட்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. 80 வயது 90 வயதுல நல்ல நடந்திருக்கிறாங்க, ஒர்க் பண்றாங்க. ஆரம்ப காலங்கள்ல மரங்கள் ஏறி இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த காலங்கள்ல இருந்த டாய்லெட் எல்லாம் வந்து வித்தியாசமான டாய்லெட், இப்ப இருக்கிற டாய்லெட் எல்லாம் வித்தியாசமானது. இது மாதிரி பல்வேறுபட்ட நடந்து கிலோமீட்டர் கணக்குல நடந்து போயிருக்கிறான். ஆனால் இப்ப பாத்தீங்கன்னாக்கும் எல்லாமே மாற்றம் அடைஞ்சு. இப்ப நாங்க ஒரு 50 வயதுக்கு மேல உயிரோட இருப்போமா இருந்தால் அதுக்கு டாக்டர் சொல்றாங்க உங்களுக்கு அது ஒரு போனஸ் அப்படின்னு சொல்லி. சரியா? 50 வயதுக்கு மேல யாரா உயிரோட இருந்தா டாக்டர் சொல்றாங்க உங்களுக்கு இப்ப போனஸ் வயது கிடைச்சின்னு சொல்லி. அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியோட என்ன நடக்குது. திடீர் நாங்க கேள்விப்படுறோம் வீட்டுல இருந்தா தூங்குனாரு, எலும்ப இல்ல, இறந்து போயிட்டாரு. வாகனம் ஓடிக்கொண்டு போறாரு, நெஞ்சுக்குள்ள நோவுது, வாகனத்தை ஓரமா நிப்பாட்டாரு, இறந்து போறாரு. டாக்டர் சொல்றாங்க
ஹார்ட் அட்டாக் சொல்றீங்க. கால் வருத்தம்னு சொல்லி கூட்டி போறாங்க, கால் வீங்கி இருக்குது. யாருக்காவது கால் வீங்கி இருந்தா அவர் சொல்றாரு இது கிட்னி ஃபெயிலியருக்கு சம்பந்தம் அப்படின்னு சொல்லி அதுல கொண்டு போயிட்டு அவங்கள அட்மிட் பண்றாங்க. இது மாதிரி எந்த எந்த உடல் பகுதிகளை நீங்க எடுத்துக்கொண்டாலும் அது வந்து தலையில உள்ள மிக்ரேன் தலை வலியாக இருக்கலாம், கை வருத்தமா இருக்கலாம், இடுப்பு வருத்தமா இருக்கலாம். இது மாதிரி பெரிய பெரிய நோய்களை நீங்க எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு வருகின்ற நோய்கள் கூட டாக்டர்ஸ் கூட ஆச்சரியப்படுறாங்க, ஏன் இந்த நோய் வந்தது இவருக்கு, இது என்ன நோய்ன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியாம இருக்குது அப்படியெல்லாம் நிறைய பேர் கதைக்கிறாங்க. அதனால வந்து நாங்க இத எங்கட குடும்பத்திலையும் நிறைய பேர் இருக்கிறாங்க, வயதானவங்க இருக்கிறாங்க, உம்மா வாப்பா அம்மா அப்பா அதே மாதிரி அம்மம்மா, இவங்களுக்கு எங்களால ஏதாவது உதவி பண்ண முடியுமா என்கிற ஒரு லெக்சர் தான் இன்னைக்கு நாங்க பண்றது. ஒரு ஒரு டிசீஸ் ஒன்று நீங்க எடுத்துக்கொண்டீங்களாக்கும், ஒரு நோய் ஒன்றை நீங்க எடுத்துக்கொண்டீங்களாக்கும், அந்த நோய் வருவதற்கு 2 விதமான காரணங்கள் இருக்கு. ஒரு இதுல யாராவது நான் கதைக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது கேள்வி வந்தா நீங்க உடனே சார்னு சொல்லி மைக் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். ஓகே, ஒரு அன்மியூட் பண்ணி பாருங்க, மைக் அன்மியூட் பண்ணக்கூடிய மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ நாங்க படிக்கிறதுல நிறைய சப்ஜெக்ட் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் சொல்லித்தர போறோம். இன்றைக்கு உண்மையிலேயே 1.5 மணி நேரம் போதாது, பட் நான் இன்னொரு நாள் இன்னொரு வகுப்பு நாங்கள் கண்டினியூ பண்ணலாம். அப்ப ஒரு 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 டிசீஸ் ஒன்று எடுத்துக்கொண்டீங்களாக்கும், ஒரு நோய் ஒன்று எடுத்துக்கொண்டீங்களாக்கும், அந்த நோயை நாங்கள் 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று உடம்பு பிரச்சனையால் ஏற்படுகின்ற வலி, இரண்டாவது மைண்ட், அதாவது வந்து உளவியல் ரீதியாக ஏற்பட்ட ஒரு வலி. உதாரணமாக நான் ஒருத்தரை சந்திச்சேன், அவரோட மனைவிக்கு நிறைய வருத்தம், நிறைய வியாதி, லெட வெடி. அவர் என்ன செய்யறாரு, தன்னை தொழில விட்டு போட்டு தன்னை மனைவிக்காக வேண்டி, இப்ப அப்படியான ஆட்கள் ரொம்ப குறைவு. இப்ப இது முந்திக்கா நடந்த சம்பவம் உண்டு. ஏறாத ஹாஸ்பிட்டல் இல்ல, ட்ரீட்மெண்ட், பேய்க்கு பாக்குறாரு, அதே மாதிரி அங்க போறாரு, இங்க போறாரு, ஹாமதூட்ட போறாரு, பன்சலைக்கு போறாரு, சர்ச்சுக்கு போறாரு, ஹசரத்து போறாரு, எல்லா இடமும் போயிட்டு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, பேய்க்கும் பாக்குறது நோய்க்கும் பாக்குறது எல்லாமே பார்த்து கடைசியில் அவரு கிட்டத்தட்ட 15 வருடங்கள் அவர் அந்த நோயை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. 15 வருடங்களாக அந்த அவங்களோட நோயை ஒருத்தருக்குமே கண்டுபிடிக்க முடியாம இருக்குது. உண்மையிலேயே என்னுடைய பார்வையில அவரு பாவம், ஒரு ஒரு படிக்காத ஒரு முட்டாள், ஒரு ஒன்றுமே தெரியாத ஒருத்தர். ஏன் தெரியுமா, நான் இந்த கிளாஸ்ல நீங்க கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. அதாவது உடம்பு ரீதியான பிரச்சனையா இருந்தால் ஸ்கேனிங்ல, அது எம்ஆர்ஐ இருக்கலாம், சிடி இருக்கலாம், பிளட் டெஸ்ட் இருக்கலாம், இது மாதிரி பல டெஸ்ட் மூலமாக உடம்பில் எந்த பகுதி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நாங்க கண்டுபிடிக்கலாம். அது வந்து டாக்டர்ஸுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்ல கண்டுபிடிக்கலாம். இது ஒரு வகையான டிசீஸ். இரண்டாவது வகை எப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த மருந்தை கொடுத்தாலும் கிளியர் ஆகாது, கொஞ்ச நாள் சரி வரும், திரும்ப வரும், அந்த டாக்டர் இந்த டாக்டர் எல்லாம் போவாரு, கொஞ்ச நாள் சரி வரும், திரும்ப வரும். இந்த நோய்க்கு நாங்க சொல்றது மனவியாதி, சைக்கோ சொமட்டோபோன் டிசார்டர். சொல்லுங்க, யார் அது? சைக்கோ சொமட்டோபோன் டிசார்டர். கொஞ்சம் மைக்க யாரோ கேள்வியா? ரைட், சைக்கோ சொமட்டோபோன் டிசார்டர், மனவியாதி. இது நீங்க சிம்பிளா விலையும் கொள்ளுங்க. ஆரம்ப காலத்துல மாதிரி நாங்க காசுகளை கொண்டு போயிட்டு அங்கே கடலை சில ஆட்கள், ஆனா அந்த நான் சொல்ற நபர் வந்து பாவம், உண்மையிலேயே தன்னுடைய சொத்தெல்லாம் இழந்து வீடெல்லாம் வித்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஏழையா போயிட்டார். ஏன்னா எப்படியாவது தன்னை மனைவியை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணாரு. பட் அவருக்கு ஒரு அறிவு இல்ல, நாலேஜ் இல்ல. பாவம், அவர் நாலேஜ் இருந்திருந்தா அவர் வந்து ஏதாவது இந்த அளவு செலவழிச்சிருக்க மாட்டார். ஆகவே இப்ப நாங்க இருக்கிற காலம், மருத்துவ வசதிகள் நல்ல டெவலப் ஆகிருக்குது, நோய்களை கண்டுபிடிக்கலாம்,
உண்மையிலே ரியல் ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்படி எல்லாம் நிறைய வந்து என்ன ப்ராப்ளம்னா நிறைய பேருக்கு சரியான டாக்டர் யாரு, இந்த நோய்க்கான ஸ்பெஷலிஸ்ட் யாரு, இது எப்படி, இது உண்மையிலேயே இது உடம்பு சார் நோய் உண்டா அல்லது மனது சம்பந்தப்பட்ட நோயான்னு சொல்லி அதை நாங்க முதலாவது கண்டுபிடிக்கணும். கிட்டத்துல எங்கட தெரிஞ்ச ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராரு. தலை மிக்ரேன், தலைவலி, அதிகூடிய தலைவலி ட்ரை பண்றாரு. இப்ப நாங்க விலை கொண்டோம். இப்ப உங்களுக்கு தெரியும், 170% நோய்கள் வந்து மனவியாதிகள். இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறோம். 170% நோய்கள் வந்து மனநோய் தான் பெரும்பாலும். அது 70 எதுன்னு சொல்ல முடியாது. இப்போ பெரும்பாலும் இந்த தலைவலிகள் வந்து ரெண்டு ரெண்டு காரணத்துக்காக வரலாம். ஒன்று, மூளையில் ஏற்பட்ட கோளாறு அல்லது மனவியாதி. இப்ப பொதுவாக உங்களுக்கு தெரியுமே, லேசில வந்து மூளையில ஒரு கோளாறு ஏற்படாது. ஏன்னா இறைவன் படைப்புல வந்து எல்லாத்தையுமே இறைவன் வந்து மிஸ்டேக் விட்டுறது இல்லையே எங்களை மாதிரி. சோ அவரு சரியா தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறார். எதை எதை எங்க வைக்கணும், எதை எப்படி வைக்கணும், எப்படி பாதுகாப்பா வைக்கணும், அதுக்கு எத்தனை லேயர்ஸ் மேல போட்டிருக்கணும், அது எப்படி அது வைப்ரேட் ஆகாம எப்படி இருக்கணும், ஹார்ட்டுக்கு ஒரு விதமான லேயர்ஸ், பிரெயினுக்கு ஒரு விதமான லேயர்ஸ், லங்ஸுக்கு அவர் சரியா வச்சிருக்காரு. ஆகவே இந்த லேடிய நாங்க செக் பண்ணி பார்த்ததுல மிக்ரேனுக்கு காரணம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், குடும்ப பிரச்சனைகள். அவன் இத வந்து அந்த லேடி வந்து யாருக்கும் சொல்றது இல்லை. கணவன் நாங்க கேட்டோம், ஏதாவது உளவியல் ரீதியான ப்ராப்ளம் இருக்குதான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இல்ல அப்படி எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்ல, நாங்க சந்தோஷமா வாழ்றோம். ஆனால் பிறகு தனியை கூப்பிட்டு அந்த பெண்மணியோட கதைக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, எஸ் சார், நான் 8 வருடங்களாக ஒரு 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 சில உளவியல் ரீதியான பிரச்சனைகள்ல நான் இருந்திருக்கிறேன். அப்ப இதுக்கு ட்ரீட்மெண்ட், அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த அந்த டேப்லெட் மூலமாக முடியாது, ஸ்கேன் பண்ணா விளங்காது. ஏன்னா உங்களுக்கு தெரியுமா மனது எங்க இருக்குது, மனது மனது எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இன்னும் இன்னும் விஞ்ஞானிமார்கள் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. மனது என்பது மூளைக்கு இருக்குதா அல்லது மனது என்பது ஹார்ட் கிட்ட இருக்குதா, எங்க இருக்குன்னு சொல்லி ரொம்ப கஷ்டம். அப்ப மனதை ஸ்கேன் பண்ணவும் மேலாது. ஒரு உறுப்பா இருந்தா ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், மைக்ரோ கேமரா ஒன்று அனுப்பலாம். சோ மனதுல உள்ள பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல, அப்ப உளவியல் ரீதியாக ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு கவுன்சிலர், ஒரு தெரபிஸ்ட் போயிட்டு அவங்களோட உண்மையான அந்த விஷயங்களை சொல்லும் பொழுது அப்பதான் ரியலா விளங்கும். ஓகே, உங்களுக்கு ஏற்பட்டது ஒரு மன தாக்கமா இருக்கலாம். சரி, அவங்களுக்கு விளங்கு தானே. ஆகவே தயவு செய்து முதலாவது உங்களோட ஃபேமிலியில யாருக்காவது பிரச்சனை வந்தா விலகிக் கொள்ளுங்க. இது உடம்பு சம்பந்தப்பட்ட நோயா அல்லது மனது சம்பந்தப்பட்ட நோயா. பெரும்பாலும் உடம்பு சம்பந்தப்பட்ட நோயா இருந்தால் உடம்பில் பல சிம்டம்ஸ் விளங்கும், அறிகுறிகள் விளங்கும். உதாரணமா சொல்லுமே, ஒருத்தருக்கு அந்த கழுத்துல ஒரு கெடி ஒன்று வருது, கத்தி ஒன்று வருது, முதுகுல கத்தி ஒன்று வருது, இடுப்புல கட்டி. அப்போ உங்களுக்கு தெரியுமே, கத்தி ஒன்று வெளியே வந்தால் அது 100% உடம்பு சம்பந்தப்பட்ட ஒரு வியாதி. யூரின் பாத்ரூம்ல பாஸ் ஆகும் பொழுது அந்த யூரினை நீங்க கொமண்ட்ல இருந்த பிறகு அந்த கொமண்ட் நாங்க திறந்து பார்க்கணும். பார்த்தால் அந்த கொமண்டுல நிறைய பபிள்ஸ் இருக்குமா இருந்தால், ஒரு சவுக்கார சவுக்காரத்திட சோப்ட அந்த பபிள்ஸ், சோப்ட பபிள்ஸ் மாதிரி இருக்குமா இருந்தால் உடம்பில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, உடம்பில் பிரச்சனைகள் இருக்குது. யூரின் மஞ்சள் கலரா போனா பிரச்சனை இல்லை, அந்த அந்த பபிள்ஸ் இருக்கு மேல நுர மாதிரி இருந்தால் ப்ராப்ளம், சின்ன ப்ராப்ளம். அதாவது ப்ராப்ளம்னா பெரிய ப்ராப்ளம் இல்ல, ஒரு சின்ன ப்ராப்ளம் உடம்பில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமே, ஏதாவது திடீரென்று அவருக்கு கால் வீங்குது. அப்ப வீட்டுல எல்லாரும் சொல்லுவாங்க, கால் வீங்கின்னு சொன்னா கிட்னி பெய்திருக்குன்னு சொல்லி. தயவு செய்து அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா கால் வீக்கத்துக்கு பல காரணம் இருக்கு. அப்ப ஒருத்தருக்கு கால் வீங்குன்னு சொன்னால் அதுக்கு வந்து அவருக்கு இடுப்பு நரம்பில் ஏற்பட்ட ஒரு பிளாக்கா இருக்கலாம், ஸ்பைனல் கோட்ல ஏற்பட்ட பிளாக்கா இருக்கலாம், அதுக்கும் கால் வீங்கும். கிட்னிக்கும் கால் வீங்கும். ஃபர்ஸ்டுக்கு நாங்க அவரோட கதைக்கணும். நீங்க ஆஸ் அ ஒரு ஸ்டூடெண்டா நீங்க கேட்கணும்,
நீங்க விழுந்தீங்களா எங்கேயாவது? பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தீங்களா? அல்லது நீங்க படி இறங்கும் பொழுது விழுந்தீங்களா? இல்லையே அப்படின்ட்டு நல்லா கேட்டுக்கோங்க. இல்லையே இல்லைன்னு சொன்னாலும் நீங்க திரும்ப திரும்ப அவர்கிட்ட கேட்கணும். எதையாவது நீங்க கதவுகளை திறக்கும் பொழுது உங்களோட முதுகுல அடிபட்டுதா? ஒரு மனிதன் உடம்புல முன் பகுதியை விட மிக முக்கியமான பகுதி பின்பக்கம், ஸ்பைனல் கோட். கத்தியால ஒருத்தருக்கு வயிற்றுல முன்னுக்கால குத்துனா இறக்க மாட்டார், ஆனா பின்னுக்கால குத்துனா இறந்துருவார். என்ன முழுவிதமான பிளட் சர்க்குலேஷன் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே ஸ்பைனல் கோட் மூலமாக உங்களோட ஆர்கன்ஸுக்கு போகுது. ஆகவே ஒரு டெய்லர் ஒரு டெய்லர் தச்சு கொண்டு தைக்கிறாரு. அவருக்கு ஒரு நாள் ஒரு ஒரு வகையான இடுப்பு வருத்தம் வருது. டாக்டர்ல போறாரு. டாக்டர் பார்த்துட்டு சொல்றாரு, நீங்க உங்களோட அவர் தொழில் எல்லாம் டாக்டர் கேட்கறது இல்லை, உங்களுக்கு தெரியும். டாக்டர் நிறைய கேள்வி கேட்க மாட்டாரு. 2 டெஸ்ட் எடுத்து சொல்றாரு, உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு. ஏன்னா அந்த கிட்னி பகுதி தான் நோவுது, இடுப்பு பகுதி அவருக்கு வருத்தம். இனி ரொம்ப கவலை இவருக்கு. கிட்னி வருத்தங்கிறது ஒரு பெரிய ஒரு நோய். எவ்வளவு செலவழிச்சாலும் ஆளோட உயிரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அப்படி அவரை யோசித்து கொண்டிருக்கும் பொழுது எப்படியோ கேள்விப்பட்டு இப்படி கொஞ்சம் ஒரு சர்ச் பண்ணி கொண்டு வராரு. சர்ச் பண்ணி கொண்ட பிறகு வந்தால் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்க சான்ஸ் இல்ல. உங்களோட அவர் விசாரிக்கிறார், நீங்க யாரு, எங்கிருந்து வாரீங்க. சோ அப்படி விசாரிக்கும் பொழுது அவர் சொன்ன, நான் ஒரு டெய்லர். அப்படியா, நான் மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் நான் தைக்கிறது. ஓ ஐ சி, இப்ப ஒரு விளங்குது. அப்ப ஒரே பொசிஷன்ல இருந்து தைக்கிறாரு, கதிரில இருந்து வேலை செய்யறாரு. அப்ப கதிரில இருந்து அவர் வேலை செய்யும் போது தெரியும், இந்த கதிரை தான் இருக்கு நோமலா. இப்படி கதிரில இருந்து அவர் வேலை செய்யும் அவரோட உடம்புல அவரோட உடம்புல அவரோட உடம்புல ரத்த ஓட்டம் பிளாக் ஆகிருக்கு. என்ன தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒருத்தர் 1 மணி நேரத்துக்கு மேல உட்காரக்கூடாது. இப்ப நான் ஆபீஸ்ல இருந்தாலும் ஒரு அவர் இருந்துட்டு இன்னொரு அப்படியே ஒரு வாக் பண்ணி மறுபடி உட்காரணும். தொடர்ந்து இருந்து வேலை செய்யக்கூடாது. அஸ்மா, அஸ்மா, மைக் மைக். தொடர்ந்து இருந்து வேலை செய்யக்கூடாது. போகணும் வரணும், கொஞ்சம் இடையில வரணும், படி இருந்தா ஏறணும். வீட்டுல யாரு சும்மா இருக்கிறாங்களோ நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, நீங்க இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஏன் அது சும்மா இருந்தா நோயாளியே போய் தருவார். இன்சூரன்ஸ் பண்ணி கொண்டீங்களாகும், உங்களுக்கு 10 லட்சமோ 10 லட்சமோ ஹாஸ்பிட்டல் சார்ஜ் பே பண்ணும். அதே நேரம் சில நோயாளிகளை நீங்க அரசாங்க ஹாஸ்பிட்டலுக்கும் அவசரமா கொண்டு போக கூடாது, நோயை பொறுத்து. ஏன்னா சில அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல அவங்க ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணும் பொழுது அங்க உயிர் போயிடும். என்னுடைய மிக நெருக்கமான ஒரு மாமா, ஒரு அங்கிள் ஒருத்தர், எனக்கு வீட்டுல இருந்து கோல் வருது. திடீரென்று அவருக்கு நெஞ்சு வருத்தம், கொஞ்சம் கூட்டிக் கொண்டு போகணும் சொல்லி. இப்ப நான் உடனே அவரை கார்ல ஏத்தி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவரை அட்மிட் பண்றேன். அவங்க கொஞ்சம் வசதி குறைஞ்ச ஆட்கள். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்க நான் கொஞ்சம் அட்மிட் பண்ணும் பொழுது நிறைய கேள்வி கேட்கிறாங்க. அவர் வேதனையில இருக்கிறாரு, கையை வச்சு ஆன்னு கத்துறாரு, நிறைய கேள்வி கேட்கிறாங்க. நான் சொல்றேன் அந்த நர்ஸ் மேடம்ல, மேடம் துறக்கிறான் இசர வெதக்கங்கிறான். அப்ப எதையும் கேட்கல இவரு அப்ப வச்சு ஃபோம் கொடுக்குறாங்க, ஃபில் பண்றது, கேள்வி கேட்கிறாங்க. பொட்டா கிண்ட மெயின் மேடம் எண்டோனே, ஓபி டாக்டர் எண்டோனே அப்படின்னு. கடைசியில நான் ஃபோமை ஃபில் பண்ணி கொண்டு எழும்பி பார்க்கிறேன், பேஷண்ட காண இல்லை. அவர் வருத்தம் தாங்க முடியாம அவர் இங்க இருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் இருக்குது அவங்களோட அந்த அந்த டாக்டர் வார்ட், பெட் போட்டி வார்ட், படுக்கிற வார்ட். அவரு தலை சுத்து வரவும் தூங்குறதுக்காக வேண்டி நடந்து போறாரு அந்த அந்த வார்டுக்கு. அவர் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஹார்ட் பேஷண்ட நடக்க விடக்கூடாது. வீல் சேர் பெட்ல போயிட்டு விழுகிறாரு, ஆள் ஆன் த ஸ்பாட் அவர் மௌத்தா போயிட்டார், இறந்து போயிட்டார். பாருங்க அதாவது யாரு காரணம், யாரு காரணம்? அதாவது நாங்க மவுத்துக்கு சொல்லுவாங்களே, என்னத்தான் இருந்தாலும் இறைவண்ட நாட்டம், அதை நாங்க ஒத்துக்கொள்றோம், இறைவன் நாட்டம். ஆனால் ஆனால் எங்களுடைய சில கவன ஈனமும் இதற்கு ஒரு காரணம். விளங்குதா? எங்களுடைய
கவனைன்னு ஒரு காரணம். இப்ப உதாரணமா கிட்டத்துல அந்த டெக்டர்ல போன பாய்ஸ் சம்மாந்துறையில இறந்து போனான். அது முழு பொறுப்பும் அந்த மதரசை எடுக்கத்தான் வேணும். முழு பொறுப்பையும் அவங்களுக்கு அவ்வளவு அவசரமையை அனுப்பணும். எல்லா இடமும் மழைன்னு சொல்லி தெரியுது, கொஞ்ச நேரம் அங்க வச்சிருக்கலாம். அவங்களுக்கு அவசரப்பட்டு அவங்க அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி எங்களோட சில முடிவுகளாலையும் நாங்க எங்களோட உறவுகள் நாங்க நிறைய இழந்திருக்கிறோம். அதுக்காகத்தான் நாங்க இந்த இந்த ஸ்பெஷல் கிளாஸ் உங்களுக்கு தரோம். நாங்க படிக்கிறது என்னத்துக்கு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. படிக்கிறது படிச்ச விஷயங்களை என்னோட லைஃப்ல பிராக்டிஸ் பண்றது. விளங்குதா? படிக்கிறது என்னதுக்கு நாங்க படிச்ச விஷயங்களை என்னோட லைஃப்ல பிராக்டிஸ் பண்றோம். பிராக்டிஸ் பண்ணாத ஒரு படிப்பு எங்களுக்கு தேவையில்லை. நாங்க படிக்கிறது பிராக்டிஸ் பண்றது. அப்ப சும்மா போட்டு அட்வான்ஸ் தியரி ஆக டீப்பா எல்லாம் படிச்சு கடைசியில உயிரை காப்பாற்ற முடியாம போகும். ஆகவே ஒவ்வொருவரும் கட்டாயமா ஃபர்ஸ்ட் எய்ட் வகுப்பு படிக்கணும். ஸோ அமேசான் காலேஜில் அவங்க எல்லாருக்கும் அந்த ஏற்பாடு நாங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஜனவரிக்கு முதல் உதவி பயிற்சி. ஏன்னா திடீர்னு ஒருத்தருக்கு ஃபிட் வந்துட்டு ஹார்ட் அட்டாக், ஸ்கூல்ல 2 பாய்ஸ் ஒன்றா தலை முட்டி அடிபட்டு என்ன ட்ரீட்மெண்ட் நீங்க செய்ய போறீங்க? இது முதலுதவியால் அவரை நீங்க காப்பாற்றலாம். ஃபர்ஸ்ட் எய்ட் மூலமா யூ கேன் சேவ் அ லைஃப். வெளிநாடுகளில ஒவ்வொரு ஸ்கூல் டீச்சரும் ஃபர்ஸ்ட் எய்ட் கட்டாயம் படிப்பிக்கிறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நர்ஸா இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் இருக்கலாம், டிரைவரா இருக்கலாம், எல்லாருக்கும் பொதுவா அங்க அங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் எய்ட். அதே மாதிரி நீங்க வெளிநாடுல பாத்தீங்களா? நம்ம நாட்டுல தான் இவ்வளவு பிரச்சனை. வெளிநாடுகள்ல ஆயுட்காலம் 80 வயது, ஜப்பான் ஆயுட்காலம் 80 வயது, சிங்கப்பூர் 80 வயது வரைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. காரணம் நிறைய இருக்கு. அதை நீங்களும் என்னோட கதைக்கணும், அப்பதான் டிஸ்கஸ் பண்ணுவோம், இல்ல டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். விளங்குது? ஆகவே நெகட்டிவா பேசாதீங்க. அது நெகட்டிவ் என்ன? இப்ப எனக்கு 55 வயது ஆகுது, நாங்க பென்ஷன் போட போறோம். அப்ப மைண்ட் செட்டை பாருங்க. அவர் 55 ஆகுதான், பென்ஷனா, அப்ப நான் இப்ப வீட்டுல சும்மா இருக்க போறேன் அப்படிங்கிறார் அவர். அப்ப இப்ப மைண்ட் பாசிட்டிவாக மாறும் பொழுது, நெகட்டிவாக மாறும் பொழுது, உங்களுடைய மனம் நெகட்டிவாக மாறும் பொழுது, டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு சொல்றாரு, டாக்டர் சொல்றாரு, சார் நீங்க இன்னொரு 6 மாதம் தான் உயிரோட இருக்கலாம், உங்களோட அப்பாவை கவனமா பார்த்துக் கொள்ளுங்க மேடம், உங்களோட அப்பா இன்னொரு 6 மாதம் உயிரோட இருப்பார் அப்படின்னு. இது எங்க நடக்குது? அமெரிக்காவில். இந்த நபர் இன்னும் 15 வருடங்கள் உயிரோடு இருந்திருக்கிறார். என்ன ரீசன்டா? நம்பிக்கை, கான்பிடன்ஸ். அதான் மைண்ட் வெஸ் பாடி. நான் போட்டிறேன். உங்களோட மைண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அவ்வளவு கூட பாடி ஸ்ட்ராங்கா இருக்கு. நிறைய பேருக்கு இப்ப மைண்ட் ஸ்ட்ராங்கா இல்லை. எப்ப எதை எடுத்தாலும் நெகட்டிவ் நெகட்டிவ். எக்ஸாமா நான் ஃபெயில் ஆகிடுவேனா, கல்யாணமா எனக்கு சரி வருமோ தெரியாது. எதை எடுத்தாலும் நீங்க போறீங்களா, தனியே போவீங்களா, எதை கேட்டாலும் நெகட்டிவாவே பேசுது. ஆகவே இதை நீங்க அப்ப இந்த இந்த அதே மாதிரி இன்னொரு பேஷண்ட்டுக்கு டாக்டர் சொல்றாரு, உங்களுக்கு வந்திருக்கிற நோய் ஒரு புதுமான நோய், இது யாருக்குமே கண்டுபிடிக்க இயலாம இருக்குது, கொஞ்சம் அவசரமா இதுக்கான ட்ரீட்மெண்ட் செய்யணும்னு சொல்லி நோயாளியை பயங்காட்டார். நோயாளி வீட்டுக்கு போயிட்டு 6 நாள்ல நோயாளி செத்து போயிட்டார். இந்த 6 நாள் வாழ்க்கையை பத்தி நாங்க அந்த அம்மாட்ட கேட்கிறோம். அவர் சொல்றாங்க, டாக்டர் சொன்ன வார்த்தையால மனம் உடைஞ்சு போறார். டாக்டர் சொன்ன வார்த்தையால மனம் உடைஞ்சு போறார். எந்த நேரமும் தனக்கு டாக்டர் சொன்ன வார்த்தை காதுல ஒழிச்சு கொண்டேதான் இருக்குன்னு சொல்றாரு. நான் சாக போறேன், நான் சாக போறேன் என்கிற வார்த்தை அவருடைய உள்ளம் அதை எக்ஸெப்ட் பண்ணி கொண்டது. ஆகவே நண்பர்களே, மாணவர்களே, உங்களுடைய உங்களுடைய அதாவது உங்களுடைய ஹெல்த் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சுவர் இருந்தா தான் சித்திரம் வரையலாம். இது அடிக்கடி சொன்ன. நீங்க உயிரோடு இருந்தா தான் ஏதாவது பண்ணணும். நான் அடிக்கடி சொல்ற இன்னொரு உதாரணம், நீங்க தூங்கும் பொழுது கூட காலை ஆட்டிக்கோங்க. இடையில இடையில காலை ஆட்டிக்கொண்டு தூங்கும். ஏன் தெரியுமா? சில வேலைகள்ல நீங்க தூங்கி இருப்பீங்க, தங்கச்சி தங்கச்சி அப்படின்னு சத்தம் போடுவாங்க. நீங்க எழுப்பாட்டி பள்ளிக்கு அறிவிச்சு கொண்டு போயிட்டு உங்களை கபூர்ல வச்சிருவாங்க. அப்படியான ஒரு மோசமான காலத்துல நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விளங்குதா? அதனால எப்படா எங்களை உள்ளுக்க வைக்கிறது, எப்படா எங்களுக்கு இப்போ ஒரு நோயை கொண்டு லேபல் அடிக்கிறேன்னு சொல்லி
எங்களை சுத்தி உள்ள அந்த 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 என்ன சொல்றது வந்து மாஃபியா கூட்டம் பார்த்து கொண்டீங்க. மாஃபியா கூட்டம் பார்த்து. ஆகவே நீங்க ஸ்மார்ட் வைஸா நீங்க முடிவு எடுக்கும். ஓகேயா? சோ இதுதான் நான் கதைச்சு கொண்டிருக்கிறோம். இந்த ஹெல்த் சைக்காலஜி வெரி வெரி முக்கியம். அதாவது இதுல உளவியலோட சம்பந்தப்பட்ட ஆள்கள் இருப்பீங்கன்னு சொன்னா ஏதாவது கேள்வி இருந்தா டெக்ஸ்ட் மெசேஜ்ல போடுங்க அல்லது மைக்கை அன்மியூட் பண்ணி கதைங்க. யாராவது உளவியலோட சம்பந்தப்பட்ட ஆள் இருப்பீங்கன்னா நீங்க இந்த ஹெல்த் சைக்காலஜில ஸ்பெஷல் பண்ணலாம். இதுக்கு இன்னொரு பேரு மெடிக்கல் சைக்காலஜி. சரியா? ரைட். அடுத்து நாங்க பார்ப்போம் இன்னொரு விஷயம். கிட்டத்துல ஒருத்தர் என் ஆபீஸுக்கு வாராரு. அல்லாஹ் மீது ஆணையாக வல்லாஹி நான் சொல்வது எல்லாமே உண்மை. ஏன் ஆபீஸ் வாராரு பம்பளை பிடிக்கு. நான் அங்கேதான் கிளாஸ் செய்யறேன். வந்து பார்த்துட்டு நான் டாக்டர் அப்பாயின்மெண்ட் எடுக்க வந்தேன். வெளிநாட்டுக்கு போக சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட் இல்லையா எனக்கு. வெளிநாட்டுக்கு போகணும். பாஸ்போர்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருக்கிறாங்களா அவசரமா பாஸ்போர்ட் எடுக்கணும். என்னோட கதைச்சி கொண்டு இருந்துட்டு என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. நான் என்னோட கட்டி பிடிச்சி முசாபா செஞ்சுட்டு நான் போயிட்டு வரேன்னு போயிட்டாரு. அவரு போயிட்டு சரியா ஒரு 3 கிழமையில எனக்கு கோல் வருவது. அவர் இறந்து போயிட்டார். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 3 கிழமையில. அப்ப இவரோட சப்ஜெக்ட் நாங்க பார்க்கிறோம் என்னன்னு சொல்லி பார்த்தா, அதாவது இப்ப அதிகமான மவுத்துகள் இறப்புகள் இப்படி நிறைய நடக்குது. நீங்க ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்க. ஒவ்வொரு ஊர்ல நடக்குது. நடந்திருக்குதா உங்களோட யாராவது உயிர் ஊர்ல? இது இப்ப நான் சொன்ன மாதிரி கேசஸ் சார் 1 மினிட். எங்கட ஹஸ்பண்ட் வந்து திடீரென்று இறந்து போயிட்டாரு. அக்கோல் அக்கோல் பாவிக்கிறார் சார். அவருக்கு டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லி இருந்தது லிவர். அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இந்தியாவுக்கு விசா எடுத்து இருந்தது. அவர் என்ன செய்யறார், சஃபேருக்கு போயிட்டு ஒரு பேக் கொண்டு எடுத்துட்டு இறங்கி வரைக்க விழுந்துட்டேன். விழுந்தோன்னே அந்த சின்னெல்லாம் அடிபட்டு நாக்கும் கடிபட்டுட்டுது. அப்படியே தியேட்டருக்கு போயிட்டு ஆப்ரேஷன் செய்து ஒரு ஹாஃப் டேயும் இருக்கல. ஹி இஸ் பாஸ்ட் அவே. ஐ அம் சாரி மேடம். என்ன டாக்டர் வந்து செய்யறது? இந்த சேம் டாக்டர் வந்து பார்க்கல. லங்கா ஹாஸ்பிட்டல் சரியான ஒரு ஊத்தவாளி ஹாஸ்பிட்டல். அதுல கேஸ் ஃபைல் பண்ணலாம் நாங்க ப்ராப்பரா. ஏன்னா அந்த வெரி பார்த்த டாக்டர் வந்து பார்க்காத முடியாது. பாருங்கம்மா. உயிர் என்பதம்மா ஒரு வெளிவில்லை. வெளிவு அவருக்கு வந்து சார் வந்து 49 இயர்ஸ், எனக்கு 48. எந்த பிள்ளைகள் ஒன்றும் மறி பண்ணல. இப்பதான் ஜனவரி மகன் மறி பண்ண போறேன். சரி சரி சரி, கவலைப்படாதீங்க. என்ன செய்யறது? சார் வந்து ஒரு நாளைக்கு மீட் பண்ணணும். நான் வந்து மலேசியால தான் இருந்தேன் சார். Yesterday only I came. Then I want to meet you, sir. Then வாங்க 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 வந்து சந்திங்க வாங்க. எனக்கு வந்து I am a housewife. நான் இன்றைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சு போய் தான் நான் படிச்சிட்டு இருக்கிறேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். நீங்க பிறகு எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க செய்வோமா? thank you sir. Thank you. ஓகே. வேற ஸ்டூடண்ட்ஸ் அப்படி இறப்புகள் மையங்கள்? ஓகே. அப்ப இந்த நபரோட சப்ஜெக்ட் நாங்க பாக்குறோம். அவருக்கு திடீரென்று அவருக்கு சாப்பாட்டுல இன்ட்ரெஸ்ட் குறையுது. அதாவது சாப்பிட மாட்டேங்கிறார். உதாரணத்துக்கு வந்து ஒரு குறிப்பு சொல்லுங்க. சார், நான் ஷர்மிளா. அப்படி திடீர்னு இறந்து போனது வந்து எங்கட வீட்லயே ஒரு சம்பவம் நடந்தது சார். எங்களோட மாமாவுக்கு வந்து 24 வயசு இருக்கும்போது, எனக்கு 10 வயசா இருக்கும்போது மாமா நல்லா விளையாண்டுட்டு முத நாள் நல்லா விளையாண்டுட்டு வந்து படுத்தவர் தான். விடிய காலையில கொஞ்சம் உடம்புக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு போகும் வழியிலே இறந்துட்டாரு. இறந்ததுக்கான ரீசன் வந்து இப்ப வரைக்குமே, இப்ப மாமா இறந்து 15 வருஷம் ஆச்சு சார். பட் மாமா இறந்ததுக்கான ரீசன் வந்து சரியா தெரியாது. அவர் திடீர் மரணம், எதிர்பார்க்கல யாருமே. இப்ப நீ கொஞ்சம் இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஆர்வமா நீங்க தேடி பாருங்க. அப்படி தேடி பாக்குற பழக்கம் உங்களுக்கு கட்டாயம் எல்லாருக்கும் தேவை. இப்ப நானும் தேடி பாக்குறது. ஏன்னா திடீர்னு டாக்டர் இலகுவாக எழுதிடுவார் ரிப்போர்ட்ல ஹார்ட் அட்டாக் சொல்லி. ஏன் ஹார்ட் அட்டாக் வருது? எவ்வளவு பேர் உலகத்துல வாழ்றாங்க தானே, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரலையே, ஏன் அவருக்கு மட்டும் ஹார்ட் அட்டாக் வருது? உங்களுக்கு விளங்க சொல்ல உங்களுக்கு. சோ அதி தீவிரமான டிப்ரெஷனுக்கும் ஹார்ட் அட்டாக் வரலாம். மன அழுத்தத்தில கடைசி கட்டம்.
will leads you to heart attack. இன்னொரு அட்டாக் கொண்டிருக்குது, அதுக்கு பேர் பேனிக் அட்டாக். PANIC, PANIC. சில ஆட்களுக்கு இந்த இடது பக்கம் வலி வந்த உடனே, இடது பக்கத்து ஹார்ட்டிங் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளும். இது அவங்களோட டிவில, சாரி ஜூம்ல எப்படி என் கை விலங்கு தெரியாது, இது என்ன இடது 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 கை. ஸோ இடது பக்கத்துல வலி வந்தால் ஹார்ட் பெயின் அர்த்தம். ஸோ இடது பக்கத்துல வலி வந்தா உடனே நீங்க நினைக்காதீங்க ஹார்ட் அட்டாக் சொல்லி. வலது பக்கத்துலயும் வலி வரலாம், சரி, ஆனா இடது பக்கம் வந்தா கொஞ்சம் யோசிக்கும். பட் அந்த சொல்லுவாங்கல்ல கேஸ்ட்ரிக் பெயின், அதான் அந்த பேனிக் அட்டாக். அதாவது வாயு குத்து, இந்த வாயு போயிட்டு எங்களுக்கு உடம்புல அழுத்து அந்த பிரஸ் பண்ணும் பொழுதும் அந்த பேனிக் அட்டாக் வரலாம். அப்ப இருந்தாலும் நாங்க நடக்க கூடாது. நெஞ்சில எந்த பகுதி வலி வந்து அதிகமாக நடக்க கூடாது. ஈஸியானது வந்து அந்த கார்லிக் பீல்ஸ் அல்லது வெள்ளை பூட வறுத்து உடனடியாக 2 பூட வறுத்து கொடுக்கணும் அந்த நபருக்கு. நடக்க விடக்கூடாது. விளங்குது? இதெல்லாம் சிம்பிள். இப்ப நாங்க யோசிங்களே, இந்த கிளாஸை நாங்க விட்டு போட்டு எந்த கிளாஸ் படிச்சும் வேலை இல்லை. எங்களோட குடும்பத்துல உள்ள ஒருத்தரோட உயிரை காப்பாற்ற முடியாட்டி எதை படிச்சும் வேலை இல்லை. ஆக்சிடென்ட்ல இறக்குறது வேற விஷயம். நல்லா இருந்த ஒருத்தர் ஏன் திடீர்னு இறந்து போறாரு? விளங்க சொல்றது. ரைட். அப்ப எக்ஸ்கியூஸ் மீ சார், எக்ஸ்கியூஸ் எஸ், மீ. நான் நஃப்லான், ஸ்ரீலங்கா தான். நான் இப்போ யுஏஇல இருக்கிறேன். சொல்லுங்க நஃப்லான். நான் கேம்பஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த செகண்ட் இயர் சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டியில ஹிஸ்ட்ரி ஸ்பெஷல். பட் பை த ஃபேமிலி, அக்கார்டிங் டு ஃபேமிலி சிச்சுவேஷன், ஸோ நான் இப்போ இங்கே இருக்கிறேன். டடாட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் கொஞ்சம் பேட் ஆயிட்டதுனால ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு இங்கே வந்துட்டேன். ஸோ நீங்க சொன்ன அந்த விஷயம் எனக்கு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நடந்தது ஒன்றோட கனெக்ட் ஆகிச்சு. அதாவது நீங்க சொன்ன அந்த இயற்கையான மரணங்களும் சில டைம் அந்த சயின்ஸோட சம்பந்தப்பட்ட விஷயங்களும், அதாவது மைண்ட் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் ஆக்க இயலுமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஹெல்த்தை கிரியேட் பண்ண இயலும். நான் கெம்பஸ் கிடைச்சது நான் 2019 A லெவல் செஞ்சப்ப. பட் அட் த டைம் நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணி இருந்தப்ப எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இந்த வலது கால் அந்த முழங்கால் சில்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, நீ என்று சொல்லி, அந்த சில்லு வந்துட்டு கொஞ்சம் பிரேக் ஆகி என்னால ஒரு 6 months பெட் ரெஸ்ட். நான் லாக்டவுன் வேற அந்த டைம் 2020, ரைட், 7 எழுதி. ஸோ என்னால ஹாஸ்பிட்டல்ல பண்ணிக்க முடியல. நான் பக்கத்துல இருந்து ஆயுர்வேதிக்ல பண்ணேன். ஆயுர்வேதிக் கூட வந்துட்டு நான் ஒரு 2 தரம் 3 தரம் வரக்குள்ள ஒரு பயம் காட்டுற மாதிரி சொல்லுவாரு, இல்ல தம்பி நீ நடக்க கஷ்டம், இந்த கால் அப்படியே காலப்போக்குல போயிடும் அப்படி அதுன்னு போட்டு. பட் வந்துட்டு நான் அதாவது ஜிம் ஃபிட்னஸ் இதுக்கு ஜாயின் பண்ணி 2 வாரத்துல நடந்த ஆக்சிடென்ட் அது. எனக்கு கோச் கூட சொன்னேன், நீங்க வாங்க ஸ்போர்ட்ஸ் தெரப்பி அதுல செய்யலாம்னு போட்டு. டோட்டலா எல்லாமே பிளாக் ஆயிட்டுன்னு சொன்னா இனி என்னால எதுவுமே பண்ண முடியாது. இந்த கட்டில விட்டு நான் தாண்ட மாட்டேன், நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு போட்டு. பட் மைண்ட் சொல்லுது இல்ல அதெல்லாம் உண்டு, இல்ல நீ நெகட்டிவா யோசிக்காத, அதனால ஏழும் அப்படியாதுன்னு போட்டு. ஸோ ஸ்டில் நான் கண்டினியூவா மெடிசினும் எடுத்துட்டு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு பாசிட்டிவ் மைண்டோட இருக்க எனக்கு வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிட்டுனது பிறகு ஆயுர்வேதிக் இதுல சொன்னாங்க வந்துட்டு என்ன மருந்தால குணமாக்கின தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னேன். என்னிடத்துல அவரு ஆயுர்வேதிக்கு ப்ராப்பரா டிகிரி முடிச்சவர் ஒரு யூனிவர்சிட்டியில, சம்திங் அப் கண்ட்ரி சைட்ல ஒரு காலேஜ்ல. இதுல இல்ல சார் சொல்லுங்க, உண்ட மைண்டால தான் நீ சரி பண்ணின, உனக்கு சரியாகும் இருந்த, அதனாலதான் உன்னோட மைண்ட் சரியாயிட்டு. ஸோ அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் நான் இன்னும் நல்லா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன். பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப இந்த அக்கமெண்டேஷன் பக்கத்துலயும் ஜிம்முக்கு போறேன். ஸோ சில நேரங்கள்ல அந்த என்ன சொல்றது, நம்மளோட மைண்ட் செட்டால நம்மளோட ஃபேக்டை மாத்த முடியும். அதாவது நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட விதியை கையாளக்கூடிய ஒரு வல்லமை வரும். இப்போ ஜெனட்டிக்கா சில பேருக்கு அந்த சீனி வருத்தம், ஹார்ட் வருத்தம் அதுன்னு வந்தாலும் ஒரு சில பேர் வந்துட்டு அந்த பாசிட்டிவ் மைண்டால அந்த ஹேபிட்ஸால வந்துட்டு அதை மாத்தி கொள்ளுவாங்க. வெரி குட், வெரி குட். தேங்க்யூ சார். ஓகே, நீங்க நல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க. மெயின் சப்ஜெக்ட் உண்டு, அது நாங்க இதுல படிக்க இருக்கிறோம். அதாவது வந்து இந்த எல்லா இப்ப நான் சொன்னேன், டிப்ரெஷனுடைய அதிகமாக மன அழுத்தம் இறப்பை கொண்டு வரும். அது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கூடிக்கொண்டு வரும். அப்படியே அதுக்கு பிறகு அது டெத்.
அப்ப அந்த நேரம் என்ன டெத்? ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் ஆகுது. எங்களோட ப்ரெஷர் கூடும் பொழுது ஹார்ட் வந்து ஃபாஸ்டா வேலை செய்யும். ப்ரெஷர் கூடும், ப்ரெஷர் கூட ஹார்ட் வந்து ஸ்பீடா வேலை செய்யும். அப்ப எப்போதுமே ப்ரெஷர், டிப்ரெஷன், மன நோயாளி ஒருத்தருக்கு, மன வியாதி உள்ள ஒருத்தருக்கு, டென்ஷன் உள்ள ஒருத்தருக்கு ப்ரெஷர் கூட. வாட் யூ மீன் பை ப்ரெஷர் கூட? ஹார்ட் கூட வேலை செய்யுது. ஸோ ஹார்ட்டுக்கும் வேலை செய்ய ஒரு லிமிட் உண்டு. ஒரு பெலூனை நீங்க ஊதி கையில வச்சுக்கொண்டு லைட்டா பிரஸ் பண்ணி கொண்டுறீங்க, அது கொஞ்ச நேரம் இருக்கும். நல்லா பிரஸ் பண்ணுங்க, வெடிச்சிடும். அது மாதிரி தான். ஸோ ஹார்ட் அட்டாக். அப்ப அதிகமான நோயாளிகள் இந்த இறுதி கட்டம் தான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க. சரியா? ஆனா ஏன் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். பார்த்தால் அதிகமாக மன அழுத்தம் காரணம். வெளிநாட்டுல உள்ளவங்க இறந்து போறதுக்கு காரணம் கூட மன அழுத்தம். வீடை பிரிஞ்சு, குடும்பத்தை பிரிஞ்சு, கஷ்டத்துல. இப்ப கதைச்சிங்களே, எங்களோட சஃப்ரான் ஃப்ரெண்டு, இவரு ஸ்போர்ட்ஸ் பண்றாரு, ஜிம் போறாரு, சந்தோஷமா தான் இருக்கிறார். ஆனா சிலர் அப்படி இல்லை. வெளிநாட்டு வந்தோடனே டிப்ரெஷன், குடும்பத்தை பிரிஞ்சு, பிள்ளைய பிரிஞ்சு, உமாவை பிரிஞ்சு, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி ஒரே எந்த நேரமே வீட்டுக்கு அவர் கணக்கா பேசுவாங்க. இதெல்லாம் நிப்பாட்டுங்க பெண்கள். ஹஸ்பண்டோட அவர் கணக்கா பேசாதீங்க. ஏன்னா நீங்க நிறைய கதைக்கு அவருக்கு இங்க வரணும் போல இருக்கும். திரும்ப இந்த நாட்டுக்கு எவ்வளவு செலவழிச்சு போயிருப்பாரு. சோ பெண்களும் வைஃப்மார்களும் அவருக்கு பாசிட்டிவா அதை கொடுக்கணும். டோன்ட் வரி, உங்களால இயலும், உங்களுக்கு முடியும், நீங்க பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ். சில ஆட்கள் அப்படி இல்லை, கஷ்டமா இருந்தா வந்துருங்க, கஷ்டமா இருந்தா வந்துருங்க, ஏலாட்டி வந்துருங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்பெல்லாம் நீங்க நாம செய்யக்கூடாது. ஏன்னா பல கஷ்டங்களுக்கு மத்தியில தான் வெற்றி கொண்டிருக்கு. அப்ப மைண்ட வந்து நீங்க என்ன கஷ்டம் என்ன பிரச்சனையோ ஹாப்பியா வச்சுக்கொண்டு இருப்பீங்களா இருந்தால், அதான் மெயின் பாயிண்ட்டுக்கு வரும். உங்களோட மைண்ட் வந்து ஹாப்பியா இருப்பீங்களா இருந்தா, எந்த நாடா இருக்கலாம், எந்த கிராமமா இருக்கலாம், எந்த ஊரா இருக்கலாம், நீங்க உங்களோட ஹாப்பியா விளையாடி கொண்டு அங்க போய் இங்க பண்ணு மன அழுத்தம் இல்லாம இருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு எந்த நோயும் வராது, எந்த நோயும் வராது. சரியா? ஆகவே இந்த பேனிக் அட்டாக் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லி தந்தேன். அதாவது அந்த இடது நெஞ்சி பக்கம் குத்துற மாதிரி இருக்கும், அல்லது வலது பக்கமோ இடது பக்கமோ சுள் குத்தும். அது ஹார்ட் அட்டாக் இல்ல, ஒரு சாதாரண பேனிக் அட்டாக். இது நீங்க கொஞ்ச நேரம் இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க கொஞ்ச நேரம் பேசணும். இந்த இடது கை உழையுமா இருந்தால், இடது கை நோவுது, உழை குத்தும். இடது கை உழையுமா இருந்தால், இடது பக்கம் குத்துது, இடது கை உழையுது, இடது கை மறக்குது, இப்படி இருந்தால் இது பெரும்பாலும் ஹார்ட் பிளாக்குரிய காரணம். ஹார்ட் அட்டாக், ஹார்ட் பிளாக். ஸோ இமீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போகணும். மறந்துடாதீங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீல் சேர்ல தான் நீங்க போகணும், நடந்து போக கூடாது. சரியா? எனி கொஸ்டின்ஸ் இது வரைக்கும்? சோ இந்த நபர் கொஞ்சம் நீங்க இந்த கதையை சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப நான் சொன்ன நபர் என் ஆபீஸுக்கு வந்தாரு, 3 கிழமையில கோல் வருது, நானும் அவரை இறந்துடுது போயிட்டு பாக்குறேன். இப்ப நான் எனக்கு ஃபுல் ஷாக். இப்ப நான் கேட்கிறேன் அவர்கிட்ட, ஏன் இப்படி நடந்துன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க, என்னன்னு தெரியாது சார், சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சுது. ஒரு சாப்பாடை கேட்பாரு, வாங்கி கொண்டு வருவோம், அது வேணாம் பாரு, இன்னொரு சாப்பாடை கேட்பாரு, தின்னவே இயலாம போயிட்டுது. கடைசியில கூழ் தான் நாங்க சூப் மாதிரி செஞ்சுதான் நாங்க கொடுத்தோம், அவருக்கு சாப்பிட இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிட்டு அப்படிங்கிறார். கடைசியில உடம்பு தெரிந்தான, ஒரு மனிதனுக்கு எப்ப சாப்பாடு வெறுப்பு வருவதோ, கேள்விக்கு வாழ்க்கை கேள்விக்குறி, சாப்பாடு இஷ்டம் இல்லையோ கேள்விக்குறி, அதான் இறக்க போறாரு. சோ அப்ப இதுக்கு காரணம் என்னன்னு தேடி பார்த்தேன். சரியா? இவங்களோட வீட்டுல அதிகமாக சமைக்கிறது குறைய. நான் ஒரு 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 சைக்காலஜி பாயிண்ட்டுக்கு வரேன். குக் பண்றது இல்ல, வைஃபும் ஒரு நோயாளி, நீண்ட வருடங்களாக சமைக்க இல்ல. அப்ப கடையில தான் வாங்கி சமைக்கிறாங்க, அல்லது எங்கேயாவது சமைச்சு உங்களோட வீட்டுக்கு வரும். இதுல உள்ள பாயிண்ட் என்ன தெரியுமா, நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வீட்டுல சமைக்கும் பொழுது அந்த வாசங்கள் எங்களோட மூக்குக்கு வரும். இது வந்து இப்ப நான் கதைக்கிறது ஹார்மோன்ஸ். மூக்குல அந்த வாசம் போகும் பொழுது அந்த ஃபீலிங்க எங்களோட பிரெயின் அல்லது மைண்ட் அதை ஃபீல் பண்ணி, இன்றைக்கு ஏதோ நல்ல சாப்பாடு ஒண்ணு எங்களோட வீட்டுல உமா செய்யறாங்க, மதர் இஸ் குக்கிங் சம்திங் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். ஆட்டோமேட்டிக்கா ஹங்கிரி ஹார்மோன், பசிக்கிற ஹார்மோன், கூகுள் அடிச்சு பாருங்க, பசிக்கிற ஹார்மோன் இருக்குது, சந்தோஷமா இருக்க ஒரு ஹார்மோன் இருக்குது, கவலையா இருக்க ஒரு ஹார்மோன் இருக்குது,
ஸ்பீடா ஓட்டுறதுக்கு ஒரு ஹோமோன் இருக்குது, சாப்பாடு செமிக்கிறதுக்கு ஒரு ஹோமோன் இருக்குது, பயம் வாரத்துக்கு ஒரு ஹோமோன் இருக்குது, பயம் போறதுக்கு ஒரு ஹோமோன் இருக்குது, முடி வளர்றதுக்கு ஒரு ஹோமோன் இருக்குது, கண் பார்வைக்கு ஒரு ஹோமோன் இருக்குது. எல்லா உடம்புல உங்களுக்கு தெரியும் எக்கச்சக்கமான ஹோமோன் இருக்குது. இந்த ஹோமோன்ஸை வந்து இவர் இந்த இறந்து போன ஹோமோன் மிச்ச நாளா வேலை செய்ய இல்ல, அந்த வாசம் அடிக்கல அவருக்கு. இது நான் கண்டுபிடிச்ச ஒரு ப்ராப்ளம். ஆகவே அப்படி அந்த அந்த ஹோமோன் வேலை செய்ய, கிட்னிக்கு இன்சுலின் ஏத்துறீங்க, கிட்னி அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இன்சுலின், ஏன்னா அந்த பென்கிரியாஸ் வந்து எங்கட என்ன சொல்றது ஹோமோனை சுரக்குது இல்ல, விளங்குது. அதுக்கு தான் வெளியால அவங்களுக்கு ஹோமோன் கொடுக்குறோம். அதனால தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த ஹோமோன் அதாவது வீட்டுல நடக்கிற விஷயங்கள், அதாவது வாசமான விஷயங்கள், அதுக்கு தான் நாங்க சைக்காலஜில தனி சப்ஜெக்ட் இருக்குது, எரோமா தெரப்பி. எரோமா தெரப்பி கூகுள் அடிச்சுப்பாங்க யூடியூப்ல. ஏன்னா வாசங்கள் முக்கியம். வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாசங்கள், அந்த மொழிகு கேண்டில்ஸ், அந்த அந்த சந்தன குச்சி மணக்கிறது, இது மாதிரி வாசங்கள், அல்லது ஏதாவது ஒரு பாத்ரூம்ல ஒரு சின்ன ஸ்மெல் உண்டு, சோப் ஸ்மெல், கிச்சன்ல போன சமைக்கிற ஸ்மெல், இந்த ஸ்மெல் எல்லாம் எங்களோட பிரெயினுக்கு போகும்பொழுது பிரெயின்ல வந்து ஹோமோன் ஸ்டிமுலேட் ஆகும். உதாரணம் இன்னொரு கதை சொல்ற கேட்டுக்கொள்ளும், கொஞ்சம் வெயிட் பண்ண. ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் வந்து டேப்லெட் ஒன்று போட்டாரு ஒரு பெயினுக்கு. அவரு அவரு ஒரு மாதத்துக்கு பிறகுதான் அவர் கண்டுபிடிக்கிறாரு, அவர் இவ்வளவு நாளா போட்டது தன்ன டேப்லெட் இல்ல, தன்ன வைஃப் டேப்லெட் சொல்லி. ஆனால் மன தைரியத்தில் அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். டாக்டர் சொன்ன என்னது, இந்த டேப்லெட்டை டெய்லி நீங்க போடன்னு கொடுத்தாரு. அவர் இவ்வளவு காலம் போட்டார், கடைசி ஒரு மாசம் பாட்டில் மாறிச்சு. இதுல என்ன சொல்ல வாரண்டா, அந்த டேப்லெட் பாட்டில் மாறினாலும் அந்த அந்த என்ன சொல்றது அவருடைய தோட் இருக்குதே, நான் இதுதான் எடுக்கிறேன், அந்த தோட்ல அந்த ஹோமோன்ஸ் வேலை செய்யும். இன்னொரு உதாரணம், ஒரு குறிப்பிட்ட ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒரு வழியால் அடிக்கடி போறாங்க வாராங்க, சரியா? ஒரு நாள் ஒருத்தர் சொல்றாரு, நீங்க இந்த வழியால போறது கொஞ்சம் கவனம், அதுல ஒரு பெண்மணி சூசைட் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டா அவட ஆவி அந்த வீட்டுல இருக்குதுன்னு சொல்லி. இந்த ஆவி பேயெல்லாம் பொய் கதை, சைக்காலஜி இல்ல, பெரா சைக்காலஜின்னு சொல்லி என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு வரும், நான் சொல்லி தருவேன். ஆவி எங்க இருக்குது, பிசாஸ் எங்க இருக்குது, இதெல்லாம் நாங்க படிக்க போறோம். அப்ப இதுக்கு பிறகு அந்த லேடி அந்த ரோடால போகும் பொழுது மேல பயம் வருது, மேல் வியர்க்குது, படப்படன்னு வருது, யாரோ நிக்கிற மாதிரி இருக்குது, உடம்பு நடுங்குது. பாத்தீங்களா? ஒரு கதை ஒன்ற கேள்விப்பட்டதுனால உடம்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். ஒரு கதை ஒன்ற கேள்விப்பட்டதால உடம்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். ஆகவே இந்த கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முதல்ல ஒரு டிக்டாக் ஒன்று போட்டேன், அந்த சாப்பிடும் பொழுது பேய் படம் பார்த்து கொண்டு, கார்ட்டூன் பார்த்து கொண்டு சாப்பிடுறதால ஏற்பட்ட விபரீதங்கள் வெரி டேஞ்சரஸ். இந்த சாப்பிடும் பொழுது உணவோட சேர்ந்துதான் உங்களோட சாப்பாடு உங்களோட பிளட்டுக்கு போகுது. அப்ப அந்த கதையும் போகுது, ஸ்டோரியும் போகுது. கொஞ்ச நாள் பார்த்தா அந்த கார்ட்டூன் பேய் படம் பார்க்கிற அந்த நபர் தனக்குள்ள பேய் வந்த மாதிரியும் நடிக்க அந்த பிரிட்டன் பண்ண தொடங்குவார். அதனால இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நான் சொன்னேனே, தூங்கும் பொழுதும் காலை ஆட்டி கொண்டிருக்கணும். தப்பித்தவறி நீங்க ஒரு பிழையான டாக்டர்கிட்ட போயிட்டீங்களாக்கும், அவர் உங்களுக்கு இல்லாத பொல்லாத வியாதிகள் லிஸ்ட் பண்ணி உங்களை படுக்கையில போட்டுவார். தப்பித்தவறி நான் ஒரு டாக்டர்கிட்ட எங்கட உமாவை கூட்டி கொண்டு போனேன் ட்ரீட்மெண்ட்டுக்கு. நான் ஒரு நாள் போகல, அடுத்த நாள் அவர் அந்த காலைல கோல் பண்றார், மெசேஜ் போட்டேன், டாக்டர் இன்னைக்கு கொஞ்சம் வரல, டெய்லி நான் கூட்டி கொண்டு போனேன், நான் இன்னைக்கு நாளைக்கு வரேன் டாக்டர். மெசேஜ் அவர் கோல் எடுக்கிறாரு, நீங்க நினைக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க அவசரமா உமா கூட்டி கொண்டு வாங்கன்னு சொல்லி. ஏன்னா எங்கட அம்மா இருக்கிறாங்க, அவங்கள கால்ல பெயின் உண்டு. அவரை அம்மாவை கூட்டி கொண்டு போயிட்டு வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் செஞ்சு கொண்டிருக்கும் போது கேட்கிறாரு டாக்டர், நம்மளோட சார்ஜ் உங்களுக்கு தெரியும் தானே, கொண்டு வந்தீங்களான்னு கேட்கிறார். ட்ரீட்மெண்ட் முடியல. எஸ் டாக்டர், காசை நான் கொடுக்குறேன், கோட் ப்ராமிஸ், அல்லா மீது ஆணையா. எடுத்த உடனே தண்ட பக்கத்துல இருந்து ஒரு லேட் கொடுக்குறாரு, இத வைஃப்ட கொடுத்து 2 கிலோ
இறைச்சி வாங்கி ஆக்க சொல்லு அப்படிங்கிறார். இல்லைங்களா? அப்ப எனக்கு விளங்குச்சுது. அப்ப அப்ப என்ன வர சொன்னதே அவருக்கு இன்றைக்கு அனிம சாப்பாட்டுக்கு உரிய அந்த வழி நான் வந்தாதான். இது ஒரு ஒரு ஆயுர்வேத டாக்டர் ஒன்று ஜஸ்மா சொல்றேன் உங்களுக்கு. அதனால வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா எங்க லைஃபை கொண்டு போகணும். எஸ், சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் எதை சொல்ல வந்தீங்க? யா சார், எனக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ரீசன் என்னது, ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவங்க வந்து மிச்ச காலமா 1-2 month அவங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லி அவங்க டாக்டர்கிட்ட போயிட்டு மெடிசன் எடுத்து அப்ப அவங்க வந்து அந்த கெவிஸ்கோன் அந்த மெடிசன் தான் கொடுத்திருக்கிறாங்க. பட் அவங்க கேஸ்ட்ரைட்டிஸ் தான் ஸ்கேன் அது இதெல்லாம் எடுத்தாங்க, எல்லாம் நார்மல் கேஸ்ட்ரைட்டிஸ் தான் சொல்றாங்க. இன்ன வரைக்கும் எக்ஸாக்ட் ரீசன் என்ன குறையவும் இல்லை, அதுக்கு வேற ட்ரீட்மெண்ட்ஸும் எடுத்துட்டு இருக்கிறோம், எக்ஸ்பென்சஸும் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எக்ஸாக்ட் ரீசன் என்னன்னு தெரியாது. இப்ப வரை காட்டும் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் நிக்காம வந்துட்டே இருக்குது. ஸோ அந்த ரீசன்ஸ் உங்களோட நீங்க சொல்ற மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸ்ரீலங்காவிலையும் மற்ற நாடுகளையும். அதாவது நோய் மடங்குனது கிடையாது, ட்ரீட்மெண்ட் 5 வருஷமா யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்ப எந்த அளவு எந்த அளவு ப்ராப்ளம் யோசிங்களேன். நோயே இன்னும் குணமாக இல்லை, பட் 5 இயர்ஸ். ஏன் 5 இயர்ஸ்? டாக்டர் போட சொல்லிட்டாரு. இந்த வார்த்தைக்காக வேண்டி 5 இயர்ஸ் பெரிய மடத்தனமான வேலை. முதலாவது டேப்லெட்டை தலையை சுத்தி வீச சொல்லுங்க. ட்ரீட்மெண்ட் செஞ்சு இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று இல்லைன்னு சொன்னால், இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை என்றால் ஏன் அந்த டேப்லெட்? அப்படியே சொன்னா சார், இப்ப மெடிசின் எடுக்க கோல்ல இப்ப அந்த சிரப் குடிக்க கோல்ல குறைஞ்சிடும், திரும்ப ஒரு 2-3 hours போன கூட பழையபடி ஸ்டார்ட் ஆகும். இந்த டேப்லெட்கள் தொடர்ந்து உங்களோட நோயாளிகள் தொடர்ந்து, அதாவது நோய்க்கு சம்பந்தம் இல்லாத டேப்லெட்டை தொடர்ந்து போடுவாங்களா இருந்தால் அவங்களுக்கு பல சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அதுல முதலாவது தலையிடி, மிக்ரேன், தலைவர்த்தம். ரெண்டாவது முடி கொட்டும். மூணாவது இன்னும் உடம்புல உள்ள பல அங்கங்கள்ல பல பல ப்ராப்ளம்ஸ் வரும். அவங்களோட உடம்புல உள்ள பல பல அங்கங்கள்ல பல ப்ராப்ளம்ஸ் வரும். இப்படி நாளடைவில் அவங்களுக்கு படிக்கிறது, ஃபோக்கஸ் பண்றது, வேலை, விரக்தி, எரிச்சல் போன்ற பல சிம்டம்ஸ் கொடுக்கும். அதனால இவங்களை வந்து நீங்க வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் எடுங்க. அவங்களை நீங்க நோமலா வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் வர்றதுக்கான காரணம் என்னன்னு தேடி பாருங்க. சரியா? சொல்லுங்க. இந்த என்ன ஃப்ரெண்ட் ஒன்று இருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்களோட பர்சனல் லைஃப்ல கொஞ்சம் ஹஸ்பண்டோட இதாவே அவங்க செப்பரேட் ஆகிக்கிறாங்க. அவங்க சரியான டிப்ரெஷன்ல இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு ஹெடேக் ஒன்று வருமா, அப்படியே அந்த ஹெடேக் ஒன்று வருமா. ஹெடேக் வர போக்குல அவங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க எனக்கு தலைவலி வந்தா மூக்குல ரத்த வாசம் உண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த ரீசெண்டான அவங்க வந்து அந்த அவங்களோட மூக்கால ரத்தம் வர ஸ்டார்ட் ஆயிட்டு, அதுக்கும் டிப்ரெஷனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சார்? சம்பந்தம் இருக்குது. அதாவது மனசு என்ன நினைக்குதோ அது நடக்கும். இப்ப நான் வந்து இன்றைக்கு இறந்து போயிருவேன்னு சொல்லி எனக்கு தோட் இருக்குமா இருந்தால் இன்றைக்கு ஒரு நாளைக்கு நான் இறந்து போயிருவேன். எனக்கு இந்த வியாதி தான் வரும் அப்படின்னு ஒரு தோட் இருக்குமா இருந்தால் எனக்கு அந்த வியாதி வரும். இதான் மைண்ட் பவர். எனக்கு இந்த வியாதி வரும் தோட் இருக்குமா இருந்தால் எனக்கு அந்த வியாதி வரும். எப்ப வரும்? மேபி 1 இயர்ல, மேபி 5 இயர்ல, மேபி 10 இயர்ல. அதனால வந்து இப்ப நீங்க சொன்னீங்களே அவளுக்கு தோட்டம் வந்துட்டு, எண்ணம் ஒன்று வந்துட்டு, மூக்கால ரத்தம் வரும். அப்ப அது சரி. எங்கட தியரி படி அந்த அது குறிப்பிட்டால் ஒருத்தர் சொல்றாரு நான் அடிக்கடி கனவு காண்றேன் ஆக்சிடென்டால இறந்து போற மாதிரி. அப்ப அந்த தோட்டம் வந்துட்டு அவர் ஆக்சிடென்டால் பெரும்பாலும் இறந்து போவார். எண்ணம் வந்துட்டு அவர் தலையில. இதை நாங்க ஒரு பாசிட்டிவா கதைச்சி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல, இறைவன் ஒருத்தர் இருக்கிறாரு, துவாக்கள் மூலமாக மாற்றலாம், ஓதல் மூலமாக மாற்றலாம், நீங்க நல்ல ஒருத்தர் தான தர்மங்கள் கொடுங்க, நிறைய டொனேஷன் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, தான தர்மங்கள் வந்து எங்கட ஆயுளை அதிகரிக்கும், ரிலேஷன்ஸோட ஒண்டா இருக்கிறது ஆயுளை அதிகரிக்கும் அப்படிங்கிற பல விடயங்கள் அவருக்கு ஐடியா கொடுத்து அவரை மாத்தி இருக்கணும். சொல்லுங்க. நான் ஃபாத்திமா பேசுறேன்.
இந்த இதே ப்ராப்ளம் எனக்கு கேக்குது சார். லைன் கிளியர் இல்ல மறுபடி அப்படின்னா ஒரு பெயின் வருது, அது சிஸ்டர் எனக்கு ஒரு சவுண்ட் பெயின் ஒன்று வருது. இப்ப எங்கண்ணா ஸ்டொமக் பெயின் தான் அது எனக்கு கேக்குது சார். அப்படின்னு எனக்கு ஒரு பெயின் ஒன்று வருது. இப்ப ஸ்டொமக் பெயின் தான், அது ஏன் ஸ்டொமக் பெயின் வருது, எதனால ஏன் இந்த இடத்துல வலிக்குது, இல்லை நான் கூகுள் பாயிண்ட் எதுவும் பார்த்து அப்ப அது அதுவாய்க்குமோ அப்படின்ட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் காலம் ஓகே ஆயினா முதலாவது அடுத்து நீங்க இன்னொரு பெயினை பத்தி கூகுள்ல யோசிக்கிறேன். சர்ச் பண்ணி பாட்டுங்க. ரைட் சொல்லுங்க இல்ல திரும்ப அதுல சொல்லுங்க. எப்படி வெளியாகுதுன்னு எனக்கு விளங்க இல்ல. அதுல இருந்து எப்படி நான் கிளியர் ஆகி வரணும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த ஹார்ட்ல இந்த இடது பக்கம் குத்திட்டா எனக்கு ஹார்ட்ல இருந்து மாலம் வருத்தமோ அப்படின்னு அதே மைண்ட்ல பேத்து கொஞ்சம் காலம் அது இப்படி ஒண்ணுமே இல்லாட்டி என்ன புள்ள என்ன மாலும் ஒரு வருத்தம் சொன்னா ஏன் பிள்ளைக்கு அந்த இடத்துல வலிக்குது அப்படின்னு அதை போட்டு யோசிக்கிறேன். அப்படியே இந்த லைஃப் பே தெரியுது, ஒரே வீட்டுல ஒரே தான் ஒரே இருக்கிறேன் நான். வார்த்தையில சிஸ்டர் எப்படி ரிலீஃபா வரணும் கொஞ்சம் கேளுங்க கொஞ்சம் கேளுங்க. ஒரே வார்த்தையில சொல்றதா இருந்தால் உங்களோட மைண்ட்ல ஒரு ப்ராப்ளம் உண்டு. இப்ப நான் அதுக்கு அந்த மென்டல் டேப்லெட்டும் யூஸ் பண்றேன், டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்டேன். டேப்லெட் யூஸ் பண்ண கூடாது. அப்ப அவன் அந்த மைண்ட் ரிலீஃபுக்கு நாங்க பல லெக்சர்ஸ் சொல்லிக்கிறோம். மென்டல் டிசார்டருக்கு அதாவது உளவியல்ல சின்ன ப்ராப்ளம் தானே, சின்ன சின்ன பிரச்சனைக்கு நாங்க டேப்லெட் போடக்கூடாது. டேப்லெட் போட டைம் யாராலும் இவருக்கு இப்படி வருத்தத்தால மூத்தா பேத்துட்டாண்டா அந்த பெயின் எனக்கும் அதே சிம்டம்ஸ் வர மாதிரி ஒரு ஃபீல். ஐயோ அந்த வலிக்குதே, இப்படித்தான் எங்களுக்கு மிக்குது அப்படின்ட்டு அப்படி புள்ளைய ஒன்று கூட அப்படிங்கிற புள்ளால பார்த்துட்டு அப்படியே ஒரு யோசனை போகுது. போதுமா போதும் உங்களோட சப்ஜெக்ட் விளங்கிட்டு. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட் இதுல உள்ள எல்லாருக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இவங்களோட ப்ராப்ளம் உங்களோட ப்ராப்ளம் வந்து சிஸ்டர் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிஸார்டர், ஒரு மைண்ட்ல ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. அதை நீங்க என்ன செய்யணும், எனக்கு என்ன நம்பரை எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட கோஆர்டினேட்டர் என் நம்பரை இதுல போட்டு விடுங்க. நீங்க பர்சனலா வாட்ஸ்அப்ல போடுங்க. நீங்க வெளிநாட்டிலே உள்நாட்டிலே தெரியாது, நாங்க இருந்து நாங்க சில சில தெரப்பிஸ் உங்களுக்கு சொல்லி தருவோம். அந்த தெரப்பியை செய்யும் பொழுது ஒரு 3 மாதம் 4 மாதம் வரக்குள்ள, ஒரு 3 மாதம் 4 மாதம் வரக்குள்ள அந்த தெரப்பியை நீங்க அப்படியே 3 கிழமை 4 கிழமை வரக்குள்ள அந்த தெரப்பியை நீங்க செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது அது அப்படியே குறைஞ்சு போயிடுது. டேப்லெட் ஒன்றுமே நீங்க போடக்கூடாது. உங்களோட உடம்புல எந்த விதமான நோயும் இல்லை. உங்களோட ப்ராப்ளம் வந்து மனசுல தான் நோய் இருக்குது. எஸ், அடுத்த கேள்வி சொல்லுங்க சார். நான் ஜஃபர்தீன் பேசுறேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். உங்களோட ப்ரோக்ராம் நல்ல ஒரு ப்ரோக்ராம் சார். நான் இப்போ நான் லேட் ஆகி தான் நான் ஜாயின் பண்ணினேன். அதில் இப்போ நீங்கள் இந்த ஹார்ட்டை பற்றி பேசும் பொழுது லாஸ்ட் வீக்ல இம்ரான் பட்டேல் இன்னும் 35 இயர்ஸ் கிரிக்கெட்டர், இந்தியன் கிரிக்கெட்டர், அவர் இந்த ஹார்ட் அட்டாக்ல கார்டியக் அரெஸ்ட்ல அந்த கிரவுண்ட்லேயே வந்து அவர் மவுத் ஆகிட்டார். அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் செய்யும் பொழுது அந்த ஹார்ட் அட்டாக் வந்தா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ஒன்று இருக்கி, சிபிஆர், கார்டியோ பல்மினரி ரிசஸ்டிடேஷன். இதை சார் நாங்க எங்கள்ட ஆக்களு கட்டாயமா நாங்க சொல்லி கொடுத்து இதை நாங்க ட்ரெயின் பண்ணணும். இதுதான் என் மெசேஜ். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அவர் ஜஃபர்தீன் சார் எங்களோட லெக்சரர். தேங்க்யூ சார். நாங்க அதை செய்யத்தான் போறோம். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நாங்க வந்து ஒரு உளவியல் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் கட்டாயம் கொடுக்கணும். உயிர்களை நாங்க காப்பாத்துறது, அது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த உயிர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், பக்கத்து வீடு ஒரு ஆளா இருக்கலாம், முன் வீடா இருக்கலாம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வருவோம். அப்ப இந்த ஹோமோன்ஸ் உங்களோட உடம்புல ஹோமோன்ஸ் முதலாவது ஒழுங்கா வேலை செய்யணும். அதான் மெயின் சப்ஜெக்ட். இப்போ டிப்ரெஷன் உள்ள ஒரு நோயாளிக்கு ஹோமோன் சம்பந்தப்படுவது. அவங்க சில டிப்ரெஷன் நோயாளிகள், மன அழுத்தங்கள் உள்ளவங்க டக்கு நோமலுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா ஹோமோன் சுரக்குது. சில நோயாளிகள் ஹோமோன் சுரக்காது, என்னதான் கவுன்சிலிங் கொடுத்தாலும் ஹோமோன் வேலை செய்யாது. அப்ப எங்கட புதிய இந்த கண்டுபிடிப்பு என்னன்னு சொன்னா ஹோமோன்ஸை ஆக்டிவேட் பண்றது. அதான் எங்கட சப்ஜெக்ட். ஹோமோன்ஸ் ஆக்டிவேஷன். ஹோமோன் ஆக்டிவேட் பண்ணுமா இருந்தா அது மைண்ட் தான் செய்யும். மைண்டுக்கு தான் ஏலும் ஹோமோன் ஆக்டிவேட் பண்றது. தேசிக்கா உண்ட நான் வெட்டும் பொழுது அப்படியே புளியும் பொழுது உங்களோட உதட்டில இருந்து உமிழ்நீர் வருது. எப்படி விளங்குதா? ஹோமோன்ஸ். மைண்ட் அதை கண்ணால பாக்குது, தேசிக்க அப்படி அது பண்றேன், அதை கசக்கிறேன், இதை நீங்க பாக்குறீங்க,
சோ நிச்சயமாக கண்ணுக்கும் மைண்டுக்கும் வெரி க்ளோஸ் ரிலேஷன். கண், அதாவது கண்ணு முக்கியம். அப்ப இந்த நாங்க என்ன செய்யறது, உங்களுக்கு இந்த ஹோமோனை ஆக்டிவேட் பண்றதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும் பொழுது பல நோயாளிகளை வெளியே கொண்டு வரலாம். இப்ப இன்னும் முக்கியமான ஒரு கதையை சொல்ல போற, கேட்டுக்கோங்க. ஜீசஸ் கமிங் சூன் அப்படின்ட்டு ஒரு நிகழ்ச்சியை வந்து எங்க கிறிஸ்டியன் நண்பர்கள் பண்றாங்க. ஜீசஸ் கமிங் சூன், அது சரியா பிள்ளையாங்கிறது வேற சப்ஜெக்ட். கோல் ஃபேஸ்ல பெரிய கிரவுண்ட்ல எல்லாம் வந்திருப்பாங்க. எப்படிப்பட்ட நோயாளிகளையும் நாங்கள் குணப்படுத்துகின்றோம், எப்படிப்பட்ட நோய் உள்ளவர்களும் எங்களை சந்திப்பதற்காக வேண்டி 10ஆம் தேதி ஒன்று கூடுங்கள் காலி வீதியிலே அப்படின்னு கதைச்சு ஒரு ஃபாதர் கதைக்கிறாரு. காலி வீதியில பெரிய கிரவுட், 10 வருஷமா 5 வருஷமா நடக்க முடியாத ஆட்கள், வீல் சேர்ல படுக்கையில் இருந்தார்கள், வீல் சேர்ல கைய உயர்த்த முடியாது 10 வருடங்களாக, வீல் சேர்ல கழுத்தை திருப்ப இயலாது 10 எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த ஃபாதர் வாராரு. இதோ இதோ இன்னும் சில நேரங்களில் கடவுள் இங்கு வருகின்றார், கடவுளுடைய அவதாரம் இங்கு வரப்போகின்றது, கடவுளுடைய ஒளி இங்கு வரப்போகின்றது, இதன் விளைவாக உங்களுக்கு அப்படி இப்படி சொல்லி நல்ல சத்தத்துல ஸ்டீரியோ சவுண்டோட எங்கட என்ன சொல்றது, நல்ல சில பயான்களை பள்ளியில கேட்டா சும்மா எங்கட என்ன சொல்ற முடியல எலும்பி நிக்குமே, அது எப்படி அது மாதிரி நல்லா பேசுற ஆட்கள் இருக்கிறாங்க ஃபாதர்ஸ். இவங்களை கொண்டு வந்து ப்ரோக்ராம் செய்வாங்க. இந்த ப்ரோக்ராம் செய்யும் பொழுது இந்த வேலை செய்யாத ஹோமோன் அந்த கதையை கேட்டு மூளைக்கு அந்த நியூஸ் போயிட்டு மூளை என்ன செய்யும், உடம்புக்கு சிக்னலை கொடுக்கும். உடம்புக்கு கமான், உன்னால நடக்க முடியும், உன்னால கை வேலை செய்யும், உன்னால எலும்பலாம். அப்ப அந்த சொல்லும் பொழுது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, சொல்லும் பொழுது அப்படி சொல்லும் பொழுது பிளட் சர்க்குலேஷன், ரத்தம் அந்த பகுதிக்கு ஓடும். இதோ உங்கள் உடம்புடைய சக்தி கழுத்துக்கு வருகின்றது, இதோ உங்களுடைய சக்தி வயிற்றுக்கு வருகின்றது. வயிற்றுக்கு வரும் பொழுது வயிற்றுல உள்ள பிளட் எல்லாம் கிளியர் ஆகுது, ரத்த ஓட்டம் சரி வரும். இப்படி சரி வந்து எழும்பி வாருங்கள் சொல்லுவாரு. வீல் சேரை தள்ளி விட்டுட்டு எழும்பி வாரவங்களை கண்ணால நான் கண்டிருக்கிறேன். இதுல கிறிஸ்டியன்ஸ் இருந்தா கேட்டு பாருங்க, கமான் விட்னஸ் பண்ணுங்க. இதுல யாராவது இருந்தா கிறிஸ்டியன்ஸ் எழும்பி வருவாங்க. நாங்க அவங்கள்ட்ட கேட்டிருக்கிறோம் எப்படின்னு சொல்லி. அந்த அம்மா சொல்றாங்க, அந்த அம்மாட பிள்ளை சொல்லுது, எங்கட அப்பாக்கு 10 வருஷமா நடக்க முடியாது, கடவுளோட ஆசீர்வாதத்துல நடக்கிறாரு. எங்கட அண்ணாக்கு கை உயர்த்த முடியாது, கை உயர்த்துறாரு. விளங்குது? அதாவது ஹோமோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ற தெரப்பி கடவுளோட உதவியோடு. கடவுளை மறக்கிறாது. இறைவன் இஸ் காட் இஸ் நம்பர் 1. அவரோட உதவி இல்லாம ஒன்றும் நடக்காது. விளங்குதா உங்களுக்கு? இது மாதிரி கோல் ஃபேஸ்ல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில பல நோயாளிகள் எழும்பி வந்திருக்கிறார். அப்ப விலை கொள்ளுங்க, அதிகமான 170% நோய்களுக்கு காரணம் மைண்ட், மனது. எனி காமெண்ட்ஸ்? அப்ப இதுல முதல்ல கதைச்ச அந்த ஒரு லேடி கெஸ்ட்ரிக் வந்து அது ஒரு வித்தியாசமான நோய் உண்டு. அந்த நோயாளியோட இருந்து 1 மணித்தால கதைக்கு அவங்களோட கொஞ்சம் இருங்க, அவங்களோட சாப்பாடு ஸ்டைல மாத்தும். மெயின் வந்து கெஸ்ட்ரைட்டிஸ் உள்ள ஆட்களுக்கு மெயின் வந்து சாப்பாடு, அதாவது வாயு சம்பந்தமான சாப்பாடுகள் அதிகமாக அவர் சாப்பிடுவார்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வரும். உடம்புல வந்து அவருக்கு வந்து அசிடிக் லெவல் அதிகமா இருக்குது. எங்களோட உடம்புல 2 இருக்குது, அசிடிக் அல்கலைன். அசிடிக் யாருக்கு உடம்புல அதிகமா இருக்குதோ இவங்களுக்கு வந்து யூரின், நான் முதல்ல சொன்ன மாதிரி யூரின் வந்து யூரினை பாத்ரூம்ல போயிட்டு அடிச்சு பாருங்க, அதுல வந்து நுரை மாதிரி பபிள்ஸ் இருந்தா உங்களோட உடம்பு அசிட் இருக்குது. சோ நீங்க அசிடிக்க அல்கலைனுக்கு மாத்தணும். கூகுள் அடிச்சு பாருங்க அசிடிக் அல்கலைனுக்கு எப்படி மாத்துறது. அந்த கேஸ்ட்ரிக் நோயாளிக்கு ஒவ்வொரு நாள் காலையிலும் பழங்களை வெட்டி கொடுக்கணும். 2 வாழைப்பழம், 1 மாங்காய் உதாரணத்துக்கு பழங்களை வெட்டி கொடுக்கணும். வாட்டர்மெலன் வெட்டி கொடுக்கணும். நீட்ட பிபிஞ்சா வெட்டி கொடுக்கணும். இவங்க இப்படி ஒரு 3 நாள் சாப்பிடுவாங்க, 4 நாள் கேஸ்ட்ரிக் இருக்கிற இடமே இல்லாம போயிட்டு. இப்படி இயற்கை உணவு, இயற்கை மருந்து எக்கச்சக்கமா இருக்குது மார்க்கெட்ல. ஆனால் எங்க டாக்டர்ஸ் சாப்பிட விட மாட்டாங்க. டயபெட்டிக்கா
மாங்காய் கூடாது, டயபெட்டிக்கா பப்பாளி பழம் கூடாது. அதனால கொஞ்சம் நம்ம டாக்டர்ஸ் தேவை, பட் நீங்க கொஞ்சம் ஸ்மார்ட் ஆயிருங்க. இப்ப அதிகமாக புதிய புதிய தெரபிஸ் உலகத்தில் வந்து கொண்டிருக்கின்றது, புதிய புதிய தெரபி. எஸ், யாரது சொல்லுங்க. அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து மைண்டுக்கும் கனெக்ஷன் என்ன சரிங்களா இல்லாட்டி? எல்லா நோய்க்கும் மைண்டுக்கும் கனெக்ஷன் இருக்குது, உடம்புக்கும் கனெக்ஷன் இருக்குது. மைண்டுக்கும் நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு சொல்லணும் இது ஒரு பெரிய நோய் இல்லை, இது ஒரு உங்களோட பபல்ஸ் மூவ்மெண்ட்ல இஷ்யூஸ், அதனால அதுக்கு இதை பண்ணுங்கன்னு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், அவ்வளவுதான். மனநோயாளி இல்லை அவங்க, விளங்கிட்டா அவங்களுக்கு சைக்காலஜி ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு முன்னுக்கு கதைச்சாங்களே அவங்களுக்கு சின்ன ஒரு யோசனை உண்டு மைண்ட்ல, அதை கிளியர் பண்ணணும். அப்ப நாங்க இதுக்கு சொல்லுங்க. எனக்கு சார் டயபெட்டிக் இருக்கு சார், லாங் டைம். பட் ஆனா நான் வந்து சுகர் யூஸ் பண்ணுவேன், மைண்ட்ல வருத்தம் இல்லையான்னு நினைச்சுக்கொண்டு. ஏன்னா எனக்கு டென்ஷன், லேட் டைம்ல சாப்பிடுறது அந்த இஷ்யூஸ் இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து பிசினஸ் செய்யற வழியில நான் ஒவ்வொரு நாளும் அவர் வந்த அப்புறம் தான் சாப்பிடுவேன். பட் எனக்கு அதால வந்த டயபெட்டிக்கை வந்து நான் வந்து சுகர் எடுத்து டேப்லெட் எடுப்பேன், பட் நெசசரி அண்ட் இல்லை டாக்டர் சார். வாக்கிங் எல்லாம் செய்வேன், பட் எனக்கு நம்பிக்கை அது மாறும் சொல்லி நாங்கம்மா இந்த டயபெட்டிக்கை பத்தி தனி ஒரு நாளை கதைக்கணும், அது பெரிய சப்ஜெக்ட். கேன்சர் டிசீஸ், கேன்சர் ஒரு தனி சப்ஜெக்ட். இன்னைக்கு அதிகமான நாட்கள் சொல்றாங்க கேன்சர்னு சொல்லி. கேன்சர் ஒரு நோயே இல்ல, டயபெட்டிக் ஒரு நோயே இல்ல. ஒரு 50 வருடத்துக்கு முன்னால 70 வருடத்துக்கு முன்னால யாரு கேன்சர் ஒன்று இல்ல, டயபெட்டிக் ஒன்று இல்ல. இப்ப எல்லாமே பிசினஸோட சம்பந்தப்பட்ட மாஃபியாவை மாத்திருக்கிறாங்க. அதனால அந்த பிரஷர் வந்து அந்த எப்படி சொல்றது கன்வெர்ஸ் பண்றாங்க சார், மஸ்ட் அது வந்து டேப்லெட் போடணும்னு சொல்லி. போடாதீங்க அதாவது போட வச்சுட்டு சார் பிசினஸ் ஆக்கிட்டாங்க. பார்மசி வந்து அந்த அப்பதானே சார் அது போடாம நிப்பாட்டாது எங்க பெரிய இஷ்யூ ஆயிடும். அதாவது ஆர்த்ரைட்டிஸ் வந்துடும், அது எங்கட மனம் தான் சார், அது வராது. என்ன எப்படி போட சொல்றாங்க சார், அது எனக்கு டவுட் ஒன்று. அம்மா எங்கட அம்மாக்கு நடக்க கஷ்டம்னு சொல்லி வாக்கிங் ஸ்டிக் ஒன்று கொடுக்குறேன். என்ன தெரியுமா சொல்றாங்க, வாக்கிங் ஸ்டிக்ல நான் நடந்து பழகுனா வாக்கிங் ஸ்டிக் இல்லாம நடக்க முடியாது, அதனால எனக்கு வாக்கிங் ஸ்டிக் வானாங்கிறாங்க. எப்படி மைண்ட் செட், அதுதான் மைண்ட் செட். ஏத்துக்கொள்ள கூடாது சார். எனக்கு என்ன வருத்தம், எனக்கு ஒரு வருத்தம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா சார் நிறைய இஷ்யூஸுக்கு வந்து ஃபேமிலி பேக்ரவுண்டும் ஒரு அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து அதாவது ஃபேமிலியில வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சரியில்லாத பட்சத்துல இந்த மாதிரி இஷ்யூஸ் கட்டாயம் வர ஒரு வாய்ப்பு இருக்கு, பஞ்சுவாலிட்டி இல்லாட்டி என்ற மாதிரி இருக்கு சார். பட் ஆனா அதை மீறி நாங்க உடைச்சு வெளியில வரணும், எங்கட லைஃப் எங்கட ஹெல்த்தை பார்க்கணும்ன்றது. நாங்க அந்த செல்ஃபிஷா இல்லாதபடியெல்லாம் இந்த வருத்தம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். இதுல ஒருத்தர் கேள்வி ஒண்ணு கேட்டிருக்கிறாரு, பேரண்ட்ஸுக்கு டயபெட்டிக் இருந்தா பிள்ளைக்கு வருமான்னு சொல்லி. 100% இல்ல. என்னோட அப்பா 55 வயசுல இறந்து போனாருன்னு சொல்லி இருந்தா ஹார்ட் அட்டாக்ல, நானும் 50 இறந்து போகனா என்ன கடவுள் வந்து டேட் பிக்ஸ் பண்ணி அறிகிறாரு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜெனட்டிக்னு சொல்லி ஒன்று சப்ஜெக்ட் இருக்குது, சம்டைம்ஸ் சில வேலைகளில் வரலாம். ஆனா இது எப்படி தெரியுமா, டாக்டர் சொல்லிவாரு ஃபைல பார்த்துட்டு, ஐயோ உங்களோட அப்பாக்கும் ஹார்ட் அட்டாக் இருந்திருக்குது, உங்களோட அம்மாக்கும் இருந்திருக்குது, உங்களுக்கு டயபெட்டிக்கும் இருந்தது, ஆகவே நிச்சயமா உங்களுக்கு வரும்னு முடிவே கட்டிடுவாரு. இதெல்லாம் ஒன் மோர் क्वेश्चन சார், என்ன மெடிசினை நாங்க வந்து நேச்சரோட வந்து ஃபாலோ பண்றது நல்லமன்னு நினைக்கிறீங்க சார்? அம்மா மெடிசின்ங்கிறது சாப்பாடு, நல்ல ஆரோக்கியமான ஃப்ரெஷ் சாப்பாடு தான் பெஸ்ட் மெடிசின். மருந்தே போடக்கூடாது. தெரியாத மூலிகைகள், தெரியாத வேர், தெரியாத மருந்துல நீங்க ஏன் குடிக்கிறீங்க? அது நஞ்சா கூட இருக்கலாம். நாங்க வளமையா தொன்று தொட்டு எந்த சாப்பாடுகள் சாப்பிட்டோமோ, எப்படி சாப்பிட்டோமோ, இது இப்ப என்ன நடக்குது எல்லாருக்கும். இப்ப இவர் சொன்னாரு இந்த இம்ரான் பட்டேல், என்ன நடந்தது? இவரு ஒரு ஐஸ் குடிக்கிறாள், அதிகமா ஐஸ் குடிப்பார், ஐஸ் தண்ணி. அப்ப ஐஸ் தண்ணி அதிகமாக குடிக்கும் பொழுது கிட்னி ஃபெயிலியர் ஆகும். அப்ப வெயில நின்று மெச்சடிச்சுட்டு உடனடி ஐஸ் தண்ணியை குடிக்கிறாங்க பாருங்க, கிரவுண்ட்ல உடனே குடிச்ச உடனே கீழே விழுவாங்க. விளங்குது? ஐஸ் தண்ணி உங்களோட கிட்னியை ஸ்பாயில் ஆயிரும். எங்களோட வீட்டுல நாங்க யாருக்கும் கொடுக்கறது இல்ல, ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதும் இல்லை. ஐஸ் வாட்டர் இஸ் வெரி டே. அதே மாதிரி இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்,
அந்த அந்த வருது பேக்கெட் ஃபுட் எல்லாமே டேஞ்சரஸ். தோல் வியாதிகள் வாரத்துக்கு மிக முக்கியமான காரணம் இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். அது ஃபென்டாவா இருக்கலாம், கலரிங் ட்ரிங்க்ஸ், கலரிங் ஃபுட், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நீங்க ஜூஸ் குடிக்கணுமா, ஆப்பிள வாங்கி கிரைண்டர்ல போட்டு அடிச்சு வடிச்சு உங்களோட பிள்ளை கொடுங்க. ஆரஞ்சு எடுத்து வெட்டி கொடுங்க. இப்ப எல்லாமே கடையில விற்கிறாங்க 100% ஆப்பிள் ஜூஸ் விற்கிறாங்க. போய் 1% இல்ல, 100% ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் போய் ஒன்றுமே இல்லை, எல்லாமே கெமிக்கல். இது உங்களுக்கு தெரியாது, நீங்க செய்யறது மட்டும்தான் ஜெனுவின். இதெல்லாம் பழகுங்க. இன்னைக்கு நாங்க நிறைய பேரை பாக்குறோம், சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு டயபெட்டிக், சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு கண் தெரியுது இல்ல கண்ணாடி, சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு உடம்புல நோய். காரணம் ஃபுட் ஹேபிட்ஸ், பிழையான உணவு பழக்க வழக்கங்கள், வேகமான வளர்ந்து வர காரணங்கள், அம்மாமார்களுடைய லேசினஸ். அதாவது பேரண்ட்ஸ் அம்மாமார்கள் மாச்சல், அவங்க சமைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆர்டர் பண்ணி ஊபர்ல அங்கேயும் வாங்கி கொடுத்துட்டு சாப்பாடை கவர் பண்ணு. தயவு செய்து இதனால பெரிய ஒரு பிரச்சனைகளை இன்னொரு 1 year 2 yearல நாங்க சந்திக்க வேண்டியிருக்குது. அதிகமான மக்கள்கள் இறக்க போறாங்க திடீர் படங்கள்ல பாக்குற மாதிரி. அந்த அளவு உங்களோட உடம்பு இருக்குதே பாவம், நீங்க கொடுக்கிற எல்லா நஞ்சையும் அதை எடுத்து ஃபில்டர் பண்ணுது. முடியுமான ஒரு அந்த ஃபில்டர் பண்ற வேலை தான் கிட்னில வேலை, லங்ஸ் வேலையா தான் ஆக்சிஜனை பிரிச்சு எடுக்கிறது. அந்த அளவு கஷ்டமா உங்களோட உடம்பு. அதாவது அதை நீங்க ஒரு வேலைக்காரனா இருந்தா, ஒரு வேலைக்கு வச்சிருந்தா அவன் வீட்டை விட்டு ஓடிடுவான் நீங்க கொடுக்குற அந்த பிழையான சாப்பாடுகள். ஆனா உங்களோட உடம்பு பாருங்களேன், எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுது, எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி உங்களை ஆரோக்கியமா இதுவரைக்கும் வச்சிருக்கு. இப்ப பாருங்க, அதிகமான ஆட்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, பிரெக்னன்ட் ஆகுறாங்க இல்ல, என்ன சாப்பாடு ப்ராப்ளம், ஹோமோன் இன்பேலன்சிங், எல்லாருக்கும் வியாதி, குறிப்பிட்ட கூட நடந்ததோட இழக்குது. எல்லாம் எங்களுடைய உடம்புகள் நச்சூட்டப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் ஃபில்டர் பண்றதுக்கான வழிகள் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும். இயற்கையான சாப்பாடுகளை நாங்க சாப்பிடணும். ஃப்ரோசன் ஃபுட் பேக்கெட்ல வச்சிருக்கிறாங்க வெளிநாட்டுல, 10 நாள் 20 நாளைக்கு பிறகு உள்ள சிக்கன், அது இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷான வகையில சாப்பிடுவோமா இருந்தால் எப்படி ஆதி காலத்திலே எங்களுடைய பெற்றோர்களும் மூதாதையர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்களோ, 7ஆம் அறிவு பாக்குற மாதிரி இருக்குதா அவங்களுக்கு, 7ஆம் அறிவு மாதிரி இருக்குதா? அந்த இயற்கை விஷயங்கள் நாங்க கொண்டு வந்தா நீங்க உங்களை தப்பிக்க வைக்கலாம், இல்லாட்டி ப்ராப்ளம் தான். சோ இதுல அந்த கேட்ட அந்த கஸ்டைட் லேடிக்கும் நிறைய தகவல் கிடைச்சிருக்கும். சரியா? ரைட், நாங்க அடுத்த சப்ஜெக்ட் வருவோம். ஹார்ட் அட்டாக்கே நாங்க பார்த்துட்டோம், நாங்க கதைச்ச மாதிரி. மைண்ட் எவ்வளவு பவர்ஃபுல்லே பார்த்துட்டோம், ஹோமோன்ஸுக்கும் மைண்டுக்கும் சம்பந்தம் இருக்கு, அதையும் நாங்க பார்த்துட்டோம். இதுல இஸ்லாமிக் சைக்காலஜி ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு தம்மா கொண்டு போடுங்க பாப்போம். அடுத்து நாங்க பார்க்க போறோம், எழுதி வச்சிருந்தது அவங்களோட லெக்சர் சப்ஜெக்ட்ல எழுது. இப்ப நாங்க பார்க்க போறோம் சில ட்ரீட்மெண்ட் மெத்தட். எஸ், ஓகே. லேட் ஆகுதா, முடிப்போமா, அல்லது இந்த இதையும் கொஞ்சம் பார்த்துருவோமா ட்ரீட்மெண்ட் மெத்தட? ஓகே, அது சின்ன சப்ஜெக்ட் பார்த்துருவோம். வெரி குட், பார்த்துருவோம். அதாவது நாங்க சொன்னதுல நோய்களோட வகைகளை பார்த்துட்டோம், பாடி மைண்டோட பவரையும் பார்த்துட்டோம், ரோங் ட்ரீட்மெண்ட்டையும் பார்த்துட்டோம். பிழையான ட்ரீட்மெண்ட், நோய்க்கு நாங்க தெரியாம கண்ட டாக்டர்ல போயிட்டு மருந்து எடுக்கிறது, அவர் சொல்ல நம்பிடுறது. அதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு நோய் ஒன்று வந்தால் 3 ஆப்ஷன் எடுக்கணும். அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன். ஒருத்தர் உங்களோட அம்மாவை கூட்டி கொண்டு போறீங்க, ஒருத்தர் நோய் ஒன்று சொல்றாரு, அப்படியா, அதை எடுத்து கேட்டுட்டு ஓகே டாக்டர்னு வந்துடணும். அந்த ஃபைல் அப்படியே மூடி வச்சுட்டு இன்னொரு டாக்டர் புதுசா ட்ரை பண்ணுங்க. நான் ஒரு உதாரணம் சொன்ன நினைவு இருக்குதா? ஒரு டெய்லர் கிட்னி ஃபெயிலியர், அவர் இப்ப சந்தோஷமா இருக்கிறார், இப்ப ஸ்பீக்கர் போன் போட்டு கதைக்கலாம். அவரோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இருந்து வேலை செஞ்சதுல நரம்புகள் பிளாக் ஆகி. எந்த நரம்புகள்? ஸ்பைனல் கோட், இடுப்புல. அவரை குப்பரை போட்டு ஒரு மிதி, அது உங்களோட பேர்ல மிதிக்கிறது, எங்களோட பேர்ல ஒரு மசாஜ், ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது அவருக்கு அடிக்கடி மசாஜ் செய்ய
அந்த ப்ராப்ளமா இருந்த அந்த 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 தெரப்பிக்கு பேரு டோன் தெரப்பி. டோன் தெரப்பி அது அப்படி ஸ்பைனல் கோட் ஸ்பைனல் தெரப்பி. அப்படியே கூகுள் அடிச்சு பாருங்க யூடியூப்ல. அப்படியே கொடுத்த உடனே அந்த பிளாக்கா இருந்த நரம்பு அவரு கொஞ்ச நாள் இப்படி போயிட்டாரு. ஒரு சைடு அப்படி போகுது அவருக்கு வர வர. ஏன்னா அந்த குறிப்பிட்ட நரம்பு இழுப்பட்டிக்குது. அவர் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கிட்டு 6 மாதத்துக்கு பிறகு அவரு நோமலுக்கு வந்துட்டாரு. இப்ப அவருக்கு வருத்தம் மட்டும் இல்லை. அப்ப உடம்புட பொசிஷனிங் ரொம்ப முக்கியம். புஷ் பைசிக்கிள் ஓடுறது, பைக்கில் மிதிக்கிறது சூப்பர் எக்ஸசைஸ். இடுப்பு வருத்தமா, கால் வருத்தமா, முது வருத்தமா, கழுத்து வருத்தமா, பைசிக்கிள் மிதிக்கிறது. உங்களுக்கு பைசிக்கிள் ரோட்ல மிதிக்க முடியாத பெண்கள் இப்ப கடையில விற்கிறாங்க அந்த பைசிக்கிள் மெஷின் ஒன்று வாங்கி வீட்டுல பண்ணுங்க. பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் உங்களோட உடம்புக்கு. எல்லாம் அதாவது உங்களோட உடம்பு முழு ஆர்கன்ஸையும் கிளியர் பண்ற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் பைசிக்கிள். நிறைய பேர் வீட்டுல வாங்கி சும்மா வச்சிருக்கிறாங்க. பாவம், ஆசையில லெக்சரை கேட்டு வாங்கிடுவாங்க, ஆனா யூஸ் பண்றது இல்லை. ஓகே, இப்ப நாங்க வருவோம் செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன். தேர்ட் ஒப்பீனியன் எடுக்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும் அவரு சொன்னதுக்கும் இந்த டாக்டர் சொன்னதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். 2 கேள்வி வந்திருக்கிற பார்த்துக்கொள்வோம். சாப்பாடு டைமுக்கு சாப்பிடாதது கஸ்ட்ரிக்கா? எஸ், கட்டாயமா. அதாவது கஸ்ட்ரிக்ல ஒரு 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 அடுத்த கட்டம் கொலோன் கேன்சர். சாப்பாடு போற பட்டாயில கேன்சர், அந்த அதுல புண்ணு வரும். சோ தயவு செய்து பசிக்குதோ இல்லையோ ஏதாவது கொஞ்சமா சாப்பிட்டுருங்க. காலையில 8 மணிக்கு முதல்ல சாப்பிட்டு 8 மணி சாப்பிட இல்லையா, கோவிந்தா கோவிந்தா. ஒரு வெள்ளத்தால ஒப்பத்தை வச்சு அம்மாக்கு அப்பா கொடுத்துருங்க. எனி டைம் எனி நடக்கலாம். சுமார் 8 வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஆசிரியர், ஒரு ஆசிரியை, ஒரு பெண் ஆசிரியை என்ன பண்றாங்க, சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு டெய்லி ஸ்கூல் போறாங்க. ஆனா ஒர்க்ல அவங்க சாப்பிடுறது 11 மணிக்கு. ஒரு நாள் வீட்டுக்கு கோல் வருவது, ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க. தட்ஸ் ஆல். என்ன ப்ராப்ளம் ஆயிருந்தாலும் ஹார்ட் நின்றா அது அட்டாக் தான். சாவறதுக்கான காரணம் ஹார்ட் அட்டாக், ஆனால் உண்மையான காரணம் கெஸ்டைட்டிஸ். அந்த லேடியில உண்மையான காரணம் கெஸ்டைட்டிஸ். பாவம் பாவம், ஒரு டீச்சர் பாவம், மெட்டிகலோசைட். ஆகவே படிக்கிறத தயவு செய்து பிரயோசனமானதை படிங்க. தேவையில்லாத சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சு நாங்க ஒன்னும் பண்ண போறது இல்லை. விளங்குதா? எங்களோட வாழ்க்கையில மிக முக்கியமான சப்ஜெக்ட் தான் ஆரோக்கியம். ஹெல்த் இஸ் வெல்த். ஆரோக்கியம். ஆகவே அடுத்தது இரவு சாப்பாடு 8 மணிக்கு முதல்ல நீங்க சாப்பிட்டு பாருங்க. இன்றையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 8 நாளையில இருந்து 8 மணிக்கு முதல்ல சாப்பிட்டு பாருங்க. உங்களோட உடம்புல உள்ள வயிறு தொப்பை குறையும், குண்டா நீங்க மெலிவீங்க. உங்களோட பல ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன் நீங்க 7:30 சாப்பிடுங்க. 7:30. அடுத்தது 10:30 மணிக்கு பெட்டுக்கு போயிடும். 10:30 ஸ்லீப் பண்ணிடும். 10:30 மணிக்கு. இதை நீங்க 2 வீக்ஸ் பண்ணி பாருங்க. வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீங்கள் அனுபவிக்கலாம். அடுத்தது என்னுடைய நம்பரை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தெரியும் சில ஆட்களுக்கு. 341498 0777 341498. நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எல்லாரும் வந்திருக்குது வாட்ஸ்அப்ல உங்களோட ப்ராப்ளம்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் இரவு டைம்ல மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது. அதுல நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கான பதில்களை உங்களுக்கு தருவேன். இன்னொருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க வந்து 16 மணித்தியாலம் ஃபாஸ்டிங் இருந்து டயட். தயவு செய்து இதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க டயட் பண்றதா, நீங்க மெலியணும் இருந்தா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் யாரோ நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட்னு சொன்னா நீங்க சாப்பிட்டீங்க தானே, அது செமிபால் அடைகிறதுக்கான ஒர்க் அவுட் பண்ணுங்க. வாக் போங்க, நடந்து பண்ணுங்க. வீட்டுல ஒரு ஜிம் ஒன்று மாதிரி ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் மெஷின் 2 எடுத்து போடுங்க. ஆனால் தயவு செய்து 16 மணித்தியாலங்கள் சாப்பிடாம இருந்தீங்களா உங்களுக்கு வார கொலோன் கேன்சர் வர்றதுல இருந்து நீங்க கவனமா இருக்கணும். உங்களோட வயிற்றுல புண் வரும். நீங்க யூரினை போயிட்டு ஒருக்கா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பபிள்ஸ் இருந்தால் அதை நீங்க அசிடிக் இருக்குது, எல்கலைனுக்கு மாத்தணும். எல்கலைனுக்கு நீங்க மாத்தணுமா இருந்தா இம்மீடியட்டா நீங்க ஐயோ வாழைப்பழம் விலை கூடவே, மாங்காய் விலை கூடவே, இந்த பழம் வாட்டர்மெலன் விலை கூடவே கணக்கு பார்த்தீங்களாக்கும் 15 லட்சம் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க வேண்டி வரும். மறந்துடாதீங்க. ஆகவே பழங்கள் வாங்கும் பொழுது விலையை பார்க்காதீங்க.
ஒரு வாழைப்பழம் போதாது, 2 வாழைப்பழம் சாப்பிடும். விலங்குதா சொல்றோம். யாருக்கு இது? அந்த அசிடிக் ஆல்கலைனுக்கு மாத்திரம். அடுத்து இன்னொருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அது யாரும் ஒருத்தர் கேட்குறீங்க, வணக்கு மெத்தட். அது எனக்கு தெரியாது என்னென்ன வேர்டு, எனக்கு விளங்குது இல்லை. ப்ளீஸ் எனக்கு பர்சனலா வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் என்னென்ன உங்களுக்கு பார்த்து சொல்றேன். டைமுக்கு சாப்பிட்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே. லேட்டாகி சாப்பிட்றது கட்டாயமா கேஸ்ட்ரிக்கை கொண்டு வரும். கேஸ்ட்ரிக் வந்து லேட்டாகி சாப்பிட்றதாலையும் வரும். மைண்ட் ப்ராப்ளமாலையும் கேஸ்ட்ரிக் வரலாம். சரியா? 1 meal a day is good. நீங்க 40 1 meal, அதாவது 1 meal a day is not good. ஃபாத்திமா திண்டுட்டாங்க, கொஞ்சம் பாருங்க. அதாவது 1 meal a day இல்ல, அந்த 1 meal நீங்க பிரேக் பண்ணுங்க, 3 கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். தட்ஸ் ஆல். 1 meal போதாது. உதாரணமா எனக்கு பகல் மட்டும் சாப்பிட்டு சரி வருமா? இரவுக்கு பசிக்குமே. அதாவது எங்கட மூதாதையர்கள் என்ன சாப்பிட்டாங்க? ஒரு மீல சாப்பிட்டாங்க இல்லையே. அதாவது 3 மீல எப்படி சாப்பிட்டாங்க? அதுல மரக்கறி வச்சிருந்தாங்க, பழங்கள் வச்சிருந்தாங்க, ஆரோக்கியமான சாப்பாடு இருக்கும். அப்ப நீங்க வீட்டுல சமைக்காட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு தாச்சி ஒன்று எடுத்து எண்ணெயை போட்டு ஒரு வசக்கி அந்த வாசத்தையாவது உன் ஹஸ்பண்ட மூக்குக்கு அனுப்புங்க, பிள்ளைகள மூக்குக்கு அனுப்புங்க. ஏது? அப்பதான் ஹோமோன்ஸ் ஆக்டிவா வேலை செய்யும். மறந்துடாதீங்க. அப்ப அடுத்தது நான் வருவோம் இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தட். இங்கிலீஷ் மெடிசின் ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும். அது சில சந்தர்ப்பங்கள்ல சிலருக்கு தேவை, சிலருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். ஓகே. 2வது ஹோமியோபதி. இது வந்து உலகத்திலேயே நம்பர் 1 ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் மெடிசின். அதுக்கு நீங்க புதுசா ஹோமியோபதி படிச்ச டாக்டர் சரி வராது. 10 வருடமா ட்ரீட்மெண்ட் பண்ற ஒரு டாக்டர் நீங்க தேடி பிடிக்கணும், இல்லாட்டி என்ன கான்டாக்ட் பண்ணணும். இது ஹோமியோபதி மெடிசின் எப்படின்னு சொன்னா உடனே கியூர் ஆகாது. 1 இயர் 2 இயர் பிடிக்கும் கியூர் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன பில் நாக்கு கீழே வைக்கிறது, வச்சு அப்படி போகும்போது உங்களுக்கு டிஃபரெண்ட் விளங்கும் 1 மந்த்ல. சரியா? அப்ப இது மாதிரியான நோய்களுக்கு, நீண்ட நோய்களுக்கு, நீண்ட காலமா இருக்க நோய்களுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் ஹோமியோபதி. அது வந்து மரங்கள்ல உள்ள மூலிகையில உள்ள அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதை வந்து என்ன சொல்றது வந்து டயலூட் பண்ணப்பட்டு அதை வந்து ஒரு லிக்விடா செஞ்சு அந்த 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 பிளாஸ்போலா, அதாவது வந்து what do you call that, அந்த குளுக்கோஸ் உருவாக்கப்பட்ட அந்த மருந்துக்கு அந்த ட்ராப்ல உள்ளுக போட்டு, அப்படி ட்ராப்பை போட்டதோட மருந்து ட்ராப் ஒன்று போட்டதோட அந்த மருந்து அப்படியே அந்த பிளாஸ்போலாக்களை போய்த்துரும். அதை நீங்க நாக்கு கீழே வைக்கணும். இது வந்து உண்மையிலேயே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். கன்சீவ் ஆகுறதுக்கு அது ஒர்க் பண்ணுமா? எஸ், அதுக்கு ஒர்க் பண்ணும். ஆனா ஹஸ்பண்ட் இருக்கணுமா? ஹஸ்பண்ட் இல்லாம அன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு, எனக்கு பபா கிடைக்குது சார் அப்படின்ட்டு. என்னன்னு ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்டா ஹஸ்பண்ட் வெளிநாட்டுலயா, விளங்குதான்? அப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதனால ஹஸ்பண்டும் இருக்கணும், இருந்து ட்ரீட்மெண்ட் நீங்க செய்யணும். ரைட். அடுத்தது வந்து ஹோமியோபதியை பத்தி கதைச்சிட்டேன். அடுத்தது வந்து கப்பிங் தெரப்பி. அதாவது இந்த உலகத்துல ஆட்கள் வந்து அந்த இங்கிலீஷ் மெடிசின்ல இருந்து கொஞ்சம் தூரமாயிட்டு போறான். நடந்த சம்பவங்கள், அவங்களோட ஃபேமிலி, அதை அவங்க உணர்ந்துட்டான். இதை நாங்க முந்தைய எத்தனை வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்து பலர் கதைக்கிறோம். எங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட்டா, கை உடைஞ்சு போயிட்டுதா, ஹாஸ்பிட்டல் தான் போகணும், இங்கிலீஷ் மெடிசின் தேவை. ஆனால் நீண்ட கால நாட்பட்ட வியாதிகளுக்கு நாங்க அதுகள் சரி வராது. ஏன்னா டேப்லெட் போட போட சைடு எஃபெக்ட்ஸ் கூட, உடம்புல பல பிரச்சனைகள் வரும். ஆகவே நாங்க ஆல்டர்னேட்டிவ் தெரப்பிஸ், அதுக்கு பேர் ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி. அதாவது ஆல்டர்னேட்டிவ் அதுக்கு பதிலான தெரப்பி. ஆயுர்வேதத்துல மட்டும் நாங்க சில விஷயங்கள் சொல்லிருக்கோம். அந்த ஆயுர்வேதத்துல ஏதாவது குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க, கஷாயங்கள். இது வந்து வெரி வெரி டேஞ்சர். 10 வருஷமா டயபெட்டிக் நோயாளியா இருந்த ஒருத்தர் டேப்லெட் போட்டு 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 அவருடைய கிட்னி சட்னி ஆகிருக்கும், கிட்னி டேமேஜ் ஆகிருக்கும். இந்த நேரம் யாரோ ஒருத்தர் கொடுத்த கஷாயத்தை அந்த நோயாளி கொடுத்தால் 24 மணித்தியாலத்துல அவங்க டெட், செத்து போய்த்துருவாங்க. சோ மறந்துடாதீங்க, நீண்ட காலமா ஆங்கில மருத்துவம் செஞ்ச ஒருத்தருக்கு ஹோமியோபதியை கொடுக்கலாம், ஆயுர்வேதம் கொடுக்க முடியாது. வெளியில எண்ணெயை போடுங்க, வெளியில அதை பூசுங்க, இதை பூசுங்க,
ஓரளவு நார்மலுக்கு வரும். ஆனால் நான் சொன்னது இல்லை, கஷாயங்களை கொடுத்துடாதீங்க. சின்ன ஒருத்தருக்கு ஒரு என்ன கஷாயம்னு தெரிஞ்சு கொள்ளுங்க, சரியா? ஆகவே அது கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து வந்து அதான் வந்து ஆயுர்வேதம் கப்பிங் தெரப்பி, இந்த ரத்தத்தை குத்தி எடுக்கிறது, அது ஒரு புதிய தெரப்பி, பழைய கால தெரப்பி. அதுவும் வந்து இந்த மூட்டு வருத்தம், மிக்ரைன் போன்ற பல நோய்களுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். அதுவும் சரியா படிச்ச ஒருத்தர்ல போயிட்டு நீங்க கப்பிங் தெரப்பி செய்யலாம். பல மிக்ரைனுக்கெல்லாம் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான விடயங்களை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்புகளை நான் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு, ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சுக்கொள்ளும், அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கொள்ளும், அவ்வளவுதான். நீங்க செய்யாட்டியும் பரவாயில்ல, இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு நான் அடிக்கடி சொல்றது, எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஸோ இதெல்லாம் அப்படி வரும் பொழுது மிக முக்கியமானது இறைவன், கடவுள் பக்தி. கடவுளோட ஆசீர்வாதம் இல்லாமல், அவருடைய அருள் இல்லாமல் நோய் குணமாகாது. ஒரு முஸ்லீமாக, ஒரு கடவுள் பக்தனாக நான் சொல்லி ஆகும், அது முக்கியம். அதனால அந்த விடயங்களையும் பெறலாம். ஏன்னா அதை எங்கிட்ட சொல்லியிருக்கிறான், பல மதங்கள் சொல்லியிருக்கு. நோய் இருக்குன்னு சொல்லி போய் நாங்க போயிட்டு ஒரு மரத்தை கீழே குந்தேலாது. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு கடவுளோட அந்த ஆசீர்வாதத்தையும் நாங்க எதிர்பார்க்கணும், அதுவும் மிக முக்கியம். அதை பத்தி நிறைய கதைக்கு தேவையில்லை, உங்களுக்கு ஆல்ரெடி அதை பத்தி நிறைய தெரியும். ஓகே, ஸோ ஷார்ப் 8:30 ஓரளவு முடிச்சுட்டேன். ஜெனட்டிக்கை பத்தி நாங்க கதை, ஜெனட்டிக் அதாவது குடும்ப பரம்பரை நோய்கள் அப்படி ஒன்று இருக்குதாங்கிறத பத்தி நாங்க தொடர்ந்து அடுத்த புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் நாங்க ஒரு வகுப்புல வைப்போம். இப்போ உங்களோட கருத்துக்கள் வேணும், எனக்கு கேள்வி இருக்குதா? கொஸ்டின்ஸ் சொல்லுங்க. சார், என்சைட்டி லெவலை குறைக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லலுமா? அதாம்மா, ஒவ்வொருத்தருக்கு என்சைட்டியை குறைக்கிறது ஒவ்வொரு வழி இருக்குது. சில ஆட்கள் சரியா, இப்ப என்சைட்டி வந்து அது பெரும்பாலும் அதிகமான பெண்களுக்கு இருக்குது. அப்ப பெட்டர் வந்து நீங்க வாய்ஸ் கட் ஒன்று போடும். என்சைட்டின்னு சொன்னா மைடிய ஸ்டூடெண்ட், பதற்றம், என்ன நடக்குமோ தெரியாது, எக்ஸாம் வருது என்ன நடக்குமோ தெரியாது, கல்யாணம் முடிக்கணும் என்ன நடக்குமோ தெரியாது, எப்படிப்பட்ட கனவு வருவாரோ தெரியாது, வீடு கட்டுவாங்களோ தெரியாது. பதற்றம், என்சைட்டி, நடக்க போறதை பத்தி யோசிக்கிறது. ஸோ அதுக்கு டிப்ஸ் வந்து எனக்கு ஒரு சில வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அது ஒரு கவுன்சிலிங், அதுக்கு ஒரு கவுன்சிலிங் தான் உங்களுக்கு பண்ணணும். ஓகே, 2 பேரும் மைக்கை அன்மியூட் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்க. ஏதாவது இன்றைக்கு வித்தியாசமா புதுசா ஏதாவது படிச்சீங்களா? மெசேஜையும் போடுங்க, பிளஸ் எனக்கு ஒரு கருத்துக்கு 2 ஹலோ சார், சொல்லுங்க. சார் நான் கேட்க நினைச்சது என்னன்னா சார், இப்போ எனக்கு நீங்க ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு 7 இயர்ஸா மிக்ரைன் இருந்தது சார். மிக்ரைன் இருந்தது. நான் சும்மா அந்த பெயின் ரிலீஃப் பாம் மட்டும் பூசிட்டு இருந்துருவேன். கொழம்புக்கு ஒர்க்குக்கு வந்ததுக்கு அப்புறமா சார் நான் 2-3 தடவை மெடிசின் எடுத்து மெடிசின் குடிக்க ஸ்டார்ட் பண்ணேன் சார். அப்படின்னா அவங்க தூங்குறதுக்கும் அந்த பெயின் ரிலீஃப் மெடிசின் ஒன்றும் தந்துட்டு இருந்தாங்க. பிறகு டாக்டரா சொன்னாரு, நீங்க மெடிசின் வந்து தொடர்ந்து குடிச்சிட்டு இருக்க வேணாம், அது வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டு. பட் எனக்கு அந்த கொஞ்ச நாள் மெடிசின் எடுத்ததுல எனக்கு வந்து மெடிசின்க்கு அடிக்ட் ஆகின மாதிரி ஆகிட்டு சார். எனக்கு அந்த டேப்லெட் எடுத்தாதான் வலி நிற்கும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா நானா யோசிச்சு சார் ரீசன் தேடி பார்த்தேன், மிக்ரைன் வர்றதுக்கு என்னென்ன ரீசன் இருக்குன்னு சொல்லி. ஸோ நான் ரீசன் எல்லாம் கண்டுபிடிச்சு ஒவ்வொரு ரீசனையுமே டைம் இது வந்து மாத்திக்கணும், ஃபுட்டா இருக்கட்டும், தூங்குற டைம் அண்ட் ஸ்கிரீனிங் டைம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல எஃபெக்ட் பண்ணிச்சு சார். ஸோ நான் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 1.5 இயர் டேப்லெட் எல்லாம் எதுவுமே இல்லாம நானா சேஞ்ச் பண்ணி எனக்கு மிக்ரைன் வந்து இல்லாமலே போயிட்டு சார். மிக்ரைன் வந்து பட் என்னன்னா என்னோட சிச்சுவேஷன் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்னா, நான் ஒரு 6 மந்த் ஒர்க் வந்து இல்லாம ஒரு ஒர்க்குக்கு வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் சார். இப்போ ஜாயின் பண்ணி இப்போ 2 மந்த் ஆகுது. என்னன்னா எகைன் வந்து எனக்கு மிக்ரைன் ஸ்டார்ட் ஆயிட்டு சார். அதுக்கு ரீசன் வந்து ஸ்கிரீனிங் டைம். அப்படின்னா நான் செய்யற வேலை வந்து சேல்ஸ் அசோசியேட் சார். எனி டைம் இப்போ ஒர்க் பண்ற டைம் ஃபுல்லாவே ஃபோன்ல இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்.
ஸோ எனக்கு வந்து திரும்பவும் மிக்ரைன் ஸ்டார்ட் ஆயிட்டு சார். மற்ற ரீசன்ஸை தாண்டி எனக்கு இப்போ ஃபோன் ஸ்க்ரீனிங் டைம் அதிகமாக இருக்கிறனால ஒர்க்கையும் சரியா பண்ணிக்க முடியல சார். ஏதோ ஒரு மெஷின் மாதிரி ஓடிட்டு இருக்க மாதிரி ஒரு டைம் லேட் ஆகுது சிஸ்டர். இப்ப நீங்க எனக்கு ஒரு வாய்ஸ் கட் ஒன்று போட்டு விடுறீங்களா சப்ஜெக்ட்? இப்ப எல்லாரும் முடிக்கணும் கிளாஸ் 7:30 இந்த 8:30. இதுல ஒருத்தர் கடைசி ஒரு நல்ல ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாரு. அதாவது மைண்டால, பவர் ஆஃப் மைண்ட், மனதால எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியுமா? டேமேஜ் டிஷ்யூ டேமேஜா இருந்தாலும் சரி கட்டலுமான்னு கேட்கிறாரு. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். கோமா ஸ்டேஜில் உள்ள நோயாளியை கூட எழுப்பாட்டலாம். 5 வருடங்களாக கோமா ஸ்டேஜில் உள்ள நோயாளியை கூட எழுப்பாட்டலாம் பவர் ஆஃப் மைண்டால். அப்படி ஒரு சக்தி வாய்ந்தது பவர் ஆஃப் மைண்டுக்கு ட்ரீட்மெண்ட். அது இன்னும் யாரும் ஒழுங்கா படிக்க கொடுத்தொடுங்க. வெளியால சும்மா நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த அளவு சக்தி. அதாவது மூளை ஒரு சைடு பெரலைஸ் ஆயிருக்கிறவங்களுக்கு கூட அதை நோமலுக்கு கொண்டு வரலாம். பவர் ஆஃப் மைண்ட். அதுக்கு நிறைய பயிற்சி இருக்குது, நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. மெயின் ட்ரீட்மெண்ட் வாயால கொடுக்க தெரப்பி. நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு படம் உண்டு, அன்பே சிவம். இது நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இந்த பவர் ஆஃப் மைண்ட். பார்த்துருக்கீங்களா அன்பே சிவம்? அதுல எல்லாருக்கும் அந்த கட்டிப்புடி வைத்தியம் மட்டும் நினைவிருக்கும், வேற ஒன்றும் நினைவிக்காது. சரியா? அதுல ஒரு தாடி வச்ச ஒரு நோயாளி வீல் சேர்ல, அவரை டாக்டர் சொல்லுவாங்க இவர் ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லி. ஏன் அவரை கேஸ்ன்னு சொல்றீங்கன்னு சொல்லி கமல் பேசி அவருக்கு பேரை வச்சு தாடியில வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அவரை நோமலு கொண்டு வருவார். கோமா ஸ்டேஜுக்கு. அது கூட அதான் அந்த அது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றவருக்கும் நம்பிக்கை இருக்கணும். உதாரணமா ஒரு நோயாளி இறக்க போறாருன்னு தெரிஞ்சு கொண்டு அந்த டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அப்ப இவர் இறக்க போற பேஷண்ட் தானே தான் வருவாங்க ஃபர்ஸ்ட் பெட்டுக்கு. அப்ப அந்த எனர்ஜி அங்க வேலை செய்யாது. இப்ப நாங்க பண்ணும் பொழுது அல்லது எங்கிட்ட சைக்காலஜிஸ்ட் பண்ணும் பொழுது எப்படி வரும்? சேலஞ்ச். எப்படியாவது இவரை எழுப்பாட்டணும், இவரை மீண்டும் கொண்டு வரணும், பழைய நிலைமைக்கு இவர் எடுக்கணுங்கிற ஒரு பாசிட்டிவான தாட்ல நாங்க வருவோம். ஸோ ரெண்டுக்கும் பெரிய டிஃபரெண்ட் இருக்கு. ஃபீட்பேக் அவங்களோட மம்மு கேட்குறாங்களா? தேங்க்யூ வெரி மச். ஓகே, நம்ம நம்பர் அனுப்பிட்டோமா? 077734149 0341498 நம்பர் அனுப்பியிருக்கிறேன். கண்டாக்ட் பண்ணுங்க. ஏதாவது இருந்த மெசேஜ்ல போடுங்க. முடியுமான வரை நாங்க மக்களுக்கான சேவைகளையும் மக்கள் நீண்ட ஆயுளோட சந்தோஷமா இந்த உலகத்துல வாழணும் என்று பிரார்த்திச்சவனாக இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடுபடுகின்றோம். அடுத்த புதன்கிழமையும் இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அடுத்த கட்டத்தை நாங்க பேசியிருக்குது. ஹோமோன்ஸை பத்தி முடியுமான நாளுக்கு ஜாயின் ஆகுங்க. நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன பண்ண நினைச்சிட்டா